என்னடா ரீ அப்லோடா அப்படிதானே நினைக்கிறீங்க? இதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். தனித்தனி எபிசோடா போட்டு நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனாலேயே ஒவ்வொரு பெரிய சீரீஸையும் சீசன் பை சீசனா போட்டுக்கிட்டே வரும். கடைசியா மிச்சம் இருக்கிறது இந்த பிரேக்கிங் பேடும் பெட்டர் கால் சாலும் தான். இந்த ரெண்டு சீரீஸ்லயுமே நிறைய விஷயங்கள் எனக்கும் மறந்து போச்சு. திரும்ப பார்க்கும்போது தான் ஞாபகத்துக்கே வந்தது. ஸோ ஆல்ரெடி பார்த்தவங்க ஒரு ரீகேப்புக்காக பாருங்க, பார்க்காதவங்க ஃபுல்லா பாருங்க. ஏன்னா லைஃப்ல மிஸ் பண்ணக்கூடாத ஒரு சீரீஸ். இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே நம்பர் 1 சீரீஸ் இதுதான். சோ ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்ட கொடுங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம பிரேக்கிங் பேட் சீசன் 1 உடைய கதைக்குள்ள போகலாம். ஆளை பார்க்கவே ரொம்ப சோகமா இருக்கார்ல. இவரோட பேர் தான் வால்டர் ஒயிட். இன்னைக்கு அவருக்கு 50வது பர்த்டே. அதனால அவரோட ஒய்ஃப், அவங்க பேரு ஸ்கைலர், அவங்க அப்படி சாப்பாடுலயே 50ன்னு டிசைன் போட்டு கொடுக்குறாங்க. அட யாரா இவ கிரிஞ்சி பொண்டாட்டின்னு மனசுக்குள்ள நினைச்சாலும் சூப்பரா இருக்குமா அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா இவருக்கு அவரோட ஒய்ஃப் ஸ்கைலரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம வால்டர் ஒயிட்டுக்கும் ஸ்கைலருக்கும் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட பேரு ஜூனியர். மத்த பசங்க மாதிரி இல்லாம ஜூனியரால ஒழுங்கா நடக்க முடியாது. அதனால சப்போர்ட்டிங் லெக்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த பையன் நடப்பான். நம்ம வால்டர் ஒயிட் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர். கெமிஸ்ட்ரியில அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் அவரு. சோ கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பையன், அவன் பெரிய பணக்கார பையன் போல, பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆள் உடனே காய்ச்சி மூச்சுன்னு கத்த அந்த பையனும் கடுப்பாகிறான். வால்டர் ஒயிட்டோட ஃபேமிலியே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிறது ஒரு சொந்த வீடு, அவ்வளவுதான். மத்தபடி பணம் எதுவும் இல்ல. அதனால கிளாஸை முடிச்சுட்டு அவரு ஒரு வாட்டர் வாஷ் கம்பெனில வேலை செய்யறாரு. அங்க சமயத்துல இவரு கார் டயருக்கு பாலிஷ் போடுற வேலையெல்லாம் செய்வாரு. அப்படி ஒரு காருக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த காரு, கிளாஸ்ல இவர் ஒரு பையனை திட்டினார்ல, அந்த பையனோட காரு, அந்த பையனும் அங்க வரான். வால்டர் ஒயிட்ட போட்டோலாம் எடுக்கிறான். எங்க பாத்தியா, படிச்சா நல்ல இடத்துக்கு போலான்னு இவரு தான் சொன்னாரு. இப்ப பாரு என் கார் டயருக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்காரு. யோ நல்லா போடியான அந்த பையன் கலாய்க்க வால்டர் ஒயிட் செம்ம கடுப்பாகிறாரு. என்ன செய்யறது, நம்ம நேரம்னு அந்த வேலையை அவரு பாக்குறாரு. இன்னும் சொல்ல போனா வால்டர் ஒயிட்டுக்கு இந்த லைஃபே சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்படியே கடுப்புல வீட்டுக்கு வந்தா அங்க சர்ப்ரைஸ்னு இவருக்கு பர்த்டேல இன்னைக்கு, அதுக்காக பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறாங்க. நிறைய பேர் அங்க இருக்காங்க. சோ இப்பதான் வால்டர் ஒயிட் மனசும் கொஞ்சம் காம் ஆகுது. அப்படியே பர்த்டே பார்ட்டியும் போய்கிட்டு இருக்கு. அங்க ஒரு மொட்டை பீஸ், அவரு ஒரு போலீஸ். அவரோட பேர் வந்து ஹேங்க். அவர் யாருன்னா நம்ம வால்டர் ஒயிட்டோட சகல. அதாவது வால்டர் ஒயிட்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல ஸ்கைலர், அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அந்த சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான் இந்த ஹேங்க். அந்த பார்ட்டில இந்த ஹேங்க் என்ன சொல்றாருன்னா, சீக்கிரம் டிவி ஆன் பண்ணுங்க, அதுல நான் பேசுவேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் டிவி ஆன் பண்ணி பார்த்தா ஒரு நியூஸ் சேனல்ல இந்த ஹேங்க் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ஹேங்க் நார்மல் போலீஸ் ஆபீசர் மட்டும் கிடையாது, அகில இந்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி. அந்த இந்தியான்ற இடத்துல மட்டும் நம்ம அமெரிக்கான்னு மாத்திப்போம். சோ சிட்டி ஃபுல்லா ஹேங்கும் அவரோட ஆளுங்களும் ரைடு போவாங்க. அப்படி போகும்பொழுது ட்ரக் டீலர்ஸ் கிட்ட இருந்து ட்ரக் பணத்தெல்லாம் எடுப்பாங்க. சோ அப்படி ஒரு சின்ன குரூப்பை பிடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து பணத்தையும் கலெக்ட் பண்ணிருக்காங்க. இதை வால்டர் ஒயிட்டும் பார்த்துட்டு, என்னது சின்ன குரூப், அவங்க கிட்ட இவ்வளவு பணமானு ஆச்சரியப்படுறாரு. உடனே ஹேங்கும் வால்டர் ஒயிட்டை பார்த்து, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லு, இந்த மாதிரி ட்ரக் டீலர்ஸை பிடிக்க போகும்பொழுது உன்னையும் கூட்டிட்டு போறேன், செமையா இருக்கும் வந்து பாருன்னு சொல்ல வால்டர் ஒயிட்டும் ஓகேன்னு சொல்றாரு. சோ அடுத்த நாள் ஆகுது. வால்டர் ஒயிட் கிளாஸை முடிச்சுட்டு மத்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. அங்க இருக்கிறவங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வால்டர் ஒயிட்டை ஆம்புலன்ஸ்ல தூக்கி கொண்டு போறாங்க. வால்டர் ஒயிட்டும் கண்ணை முழிச்சு பார்த்தா அவரு ஆம்புலன்ஸ்ல இருக்காரு. ஐயோ தம்பி, ஹாஸ்பிட்டலுக்குலாம் கொண்டு போயிட போற, என்கிட்ட ஒரு பைசா இல்ல. ஐம் சாரி சார், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், அங்க செக்அப் முடிச்சுட்டு நீங்க போகலான்னு அந்த ஆளு சொல்ல, வேற வழி இல்லாம வால்டரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு டாக்டரை பார்க்கும்போதுதான் அந்த டாக்டர் ஒரு பெரிய ஆப்ப வைக்கிறாரு. அதாவது வால்டர் ஒயிட், உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்ல, எனக்கு எப்படி கேன்சர் வரும், நான் இது வரைக்கும் சிகரெட்டே பிடிச்சதே இல்லையே. சிகரெட் பிடிச்சவங்களுக்கு தான் கேன்சர் வரும்னு கிடையாது, பிடிக்காதவங்களுக்கும் வரும், சீக்கிரமாவே நீங்க சாக போறீங்கன்னு சொல்ல இவரு மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா வால்டர் ஒயிட் அவரோட ஃபேமிலியை இன்னும் செட்டில் பண்ணல, எல்லாரும் இன்னமும் கஷ்டத்துல தான் இருக்காங்க. இந்த நிலைமையில நம்ம இறந்து போனா நம்ம ஃபேமிலி கஷ்டத்திலே தான் இருக்கும், என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அதோட அவருக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்த அவரோட ஒய்ஃப் ஸ்கைலர் கிட்டையும் அவரோட பையன் ஜூனியர் கிட்டையும் சொல்லவே இல்ல அவரு. சோ அடுத்த நாள் ஆகுது. வால்டர் ஒயிட் அவரோட சகல இருக்கார்ல ஹேங்க், அகில அமெரிக்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி, அவரு கூட ரைடுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்க போயிட்டு இந்த ஹேங்க்லாம் கூடவே கூட்டு போவாருன்னு பார்த்தா, நாங்க உள்ள போயிட்டு அவனுங்களை பிடிக்கிறோம், நீ காருக்குள்ளேயே சமத்து புள்ளியா இருன்னு சொல்லிட்டு அவங்கலாம் போயிடுறாங்க. நம்ம வால்டர் ஒயிட் மட்டும் கார்ல அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உள்ள போன போலீஸ்லாம் ட்ரக் சேல் பண்ற ஒருத்தரை பிடிக்கிறாங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கிரேசி அப்படின்னு ஒரு ட்ரக் டீலர் இருக்காரு, அவரோட ஆள் தான் இவரு. சோ போலீஸ் இப்படி பிஸியா இருக்கும் பொழுது நம்ம வால்டர் ஒயிட்டும் கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப என்னமோ சவுண்ட், என்னடான்னு திரும்பி பார்த்தா ரெட் கலர் ஜட்டியோட ஜன்னல்ல இருந்து ஒருத்தன் கீழே குதிக்கிறான். அதாவது போலீஸ் கிட்ட மாட்டாம எஸ்கேப் ஆகி இவரு வந்திருக்காரு. வால்டர் ஒயிட்டும் உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு யோசிக்கும் போதுதான் அந்த ரெட் கலர் ஜட்டி இருக்காருல, அவரு நம்ம வால்டர் ஒயிட்டோட ஸ்டூடெண்ட் தான். இவரோட பேரு ஜெசி பிங்க்மேன். நட பாவி நீயா அப்படின்னு நம்ம வால்டர் ஒயிட் ஷாக்ல இருக்கும் பொழுது அந்த ஜெசி கண்டுக்காம கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்கான். சோ போலீஸும் அந்த வீட்டுல தேடும் பொழுது ஒரே ஒரு ட்ரக்ஸ் செல்லர் தான் பிடிச்சிருக்காங்க. ஜெசி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. இந்த மாதிரி ஒருத்தன் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்ற விஷயத்த வால்டர் ஒயிட் போலீஸ் ஆபீசரான ஹேங்க் கிட்ட எதுவும் சொல்லவே இல்ல. நைட் டைம் ஆகுதுன்னு நம்ம
வால்டர் ஒயிட் நேரா ஜெசி பிங்க்மேனை போய் பாக்குறாரு. ஜெசியும் வால்டர் ஒயிட்ட பார்த்த உடனே, சார் உங்களுக்கு என்ன வேணும், என்ன புடிச்சு கொடுக்க போறீங்களா? நான் ஒன்னும் அதுக்காக வரல, நீயும் நானும் பார்ட்னர்ஸா இருக்கலாம். எனது பார்ட்னர்ஸா? உங்களுக்கு ட்ரக் எல்லாம் எப்படி விற்கணும்னு தெரியுமா? எனக்கு எப்படி விற்கணும்லாம் தெரியாது, ஆனா எப்படி உருவாக்கணும்னு தெரியும். இப்பொழுதைக்கு ட்ரெண்டிங்ல போற ட்ரக் என்னன்னா மெத்துன்ற ஒரு கிறிஸ்டல் போதை பொருள் தான். வால்டர் ஒயிட்டும் அந்த மெத்தை என்னால உருவாக்க முடியும்னு சொல்றாரு. ஆனா சார், ஆல்ரெடி நான் மெத்தை வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி அழகா வித்துக்கிட்டு இருக்கேன். உங்க கிட்ட இருந்து வாங்கினா என்ன பிரயோஜனம் எனக்கு? மத்தவங்க மெத்துலாம் கொஞ்சம் ப்ளூ கலர்ல இருக்கும், ஆனா நம்மளோட மெத்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அதோட போதையும் வேற லெவல்ல இருக்கும். எல்லாரும் நம்மள தேடி தான் வருவாங்கன்னு இவர் சொல்ல, ஜெசியும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு போதை பொருளை உருவாக்குறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு இவங்களுக்கு நிறைய பொருள்லாம் தேவைப்படும். ஆனா வால்டர் ஒயிட் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர்ன்றதுனால அவரு ஒர்க் பண்ற கிளாஸ்ல இருந்தே தேவையான எல்லா பொருளையும் கொண்டு வந்துடுறாரு. இப்ப அவங்க அந்த ட்ரக் செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும். சோ ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா பாலைவனம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஆர்வி வேனை வாங்கி அந்த வேன்குள்ள தான் வால்டர் ஒயிட் அந்த ட்ரக் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அவரோட காஸ்டியூம் எதுவும் போடல, ஒரே ஒரு வெள்ளை கலர் ஜட்டி. சோ வால்டர் ஒயிட்டும் மூளையெல்லாம் கசக்கி புழிஞ்சி ஒரு மெத்த உருவாக்குறாரு. அது கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஜெசி பிங்க்மேன் பார்த்துட்டு வாய் அடிச்சு போறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரக் டீலர் இருக்கான், அவன் பேரு கிரேசி. அவன் மட்டும் இதை வாங்கிட்டான்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நம்ம காட்டுல மழை தான், நான் போயிட்டு இதெல்லாம் காமிச்சிட்டு வரேன்னு ஒரு சாம்பிளை கொண்டு போறாரு. ஆனா அங்க போனா நிலைமையே வேற. அந்த கிரேசின்ற ஒரு சம கடுப்புல இருக்காரு ஜெசி மேல. ஏன்னா அந்த கிரேசியோட ஆளு ஒருத்தர் தான் போலீஸ் கிட்ட மாட்டிட்டாரு. ஜெசி மட்டும் எஸ்கேப் ஆகி வந்துட்டாரு. எங்க பாரு கிரேசி, போலீஸ் வருவாங்கன்னு யாருக்கு தெரியும், அதெல்லாம் விட்டு தள்ளு, இங்க பாரு என்கிட்ட புது மெத்து இருக்குன்னு காட்ட கிரேசி வாய் அடிச்சு போறாரு. என்னடா அது இவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு, இதை உருவாக்குனது யாருப்பா, அவனை நான் நேர்ல பாக்கணுமேனு கிரேசி கேட்க ஜெசியும் கூட்டிட்டு போறாரு. பார்த்தா நம்ம ஆளு ஜெட்டியோட நின்னுகிட்டு இருக்காரு. இந்த கிரேசியும் வால்டர் ஒயிட்ட பார்த்த உடனே என்னது இவனானு ஜெசியை போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. அவர் அங்கேயே மயங்கிடுறாரு. அப்புறம் வால்டர் ஒயிட் முன்னாடி கன்னை காட்டி நின்னுகிட்டு, நீ தானே அன்னைக்கு என் ஆளை பிடிக்கும் பொழுது போலீஸோட காருக்குள்ள இருந்தவன், சோ இப்ப எங்க எல்லாரையும் கூண்டோட பிடிக்க ட்ரை பண்றியா? இது போலீஸோட ஒரு சீக்ரெட் மிஷின் தானே. இங்க பாரு, போலீஸ்க்குலாம் எதுவும் தெரியாது, எனக்கு பணம் வேணும், அதனாலதான் நான் இதை உருவாக்குறேன். யாருக்கிட்ட நான் போய் சொல்றேன்னு அந்த கிரேசியும் அவர் கூடவே இன்னொரு ஆள் இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் கடுப்பாக்குறாங்க. சோ வால்டர் ஒயிட்டும் என்ன பண்றதுன்னு தெரியாம, இங்க பாரு கிறிஸ்டல் கிளியரான இந்த மெத்தை எப்படி உருவாக்குறதுன்னு உனக்கு சொல்லி தரேன், அதுக்கப்புறமா நீயே செஞ்சு நீயே வித்துக்கலாம், பெரிய ஆள் ஆயிடலாம். சோ கிரேசிக்கும் அந்த டீலிங் பிடிக்குது. கிரேசியும் அவரோட ஆளும் வேன்குள்ள வராங்க. நடுவுல வால்டர் ஒயிட் அந்த மெத்தை எப்படி செய்யறதுன்னு இவரு செய்முறை செஞ்சு காட்டுறாரு. கிரேசியோட ஆள் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். தம்பி, லைட்டா தீப்பொறி பட்டாலும் எல்லாருமே காலி ஆயிடுவோம், இதெல்லாம் கெமிக்கல் இருக்கிற இடம்டா, சிகரெட்டை வெளியே தூக்கி போடுன்னு சொல்ல அவரும் சிகரெட்டை வெளியே தூக்கி போடுறாரு. அங்க காஞ்சி போன புல்லுலாம் இருக்கு, பத்தவும் வாய்ப்பு இருக்கு. சோ வால்டர் ஒயிட்டோட மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு, இந்த மெத்தை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் இவனுங்க நம்மள உயிரோட விட வாய்ப்பு இல்ல. சோ அதனால ஒரு பிளான் போட்டு மெத்துக்கு பதிலா ஒரு மயக்க மருந்த செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான்ப்பா, இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ்னு இன்னொரு கெமிக்கலை கலந்த உடனே புஃப்னு புகை வருது. நம்மளால தெரிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாரு. வெளியே போயிட்டு அந்த வேனோட டோரை அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரியே பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. உள்ள புகை அதிகமாகி அந்த கிரேசியும் அவரோட ஆளும் மயக்கம் போடுற நிலைமைக்கு போறாங்க. கன்னை எடுத்து வேனோட டோரை ஷூட் பண்றாங்க. நல்ல வேளை இவர் கொஞ்சம் கீழே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள இருந்து எந்த சவுண்டும் கேட்கலையா, அப்பாடா அவனுங்க மயங்கிட்டானுங்க அப்படின்னு இப்பதான் இவருக்கே நிம்மதி. சரி அது இருக்கட்டும், இந்த ஜெசி எங்க போனான்னு தேடும்போதுதான் பயவுள்ள மயங்கி விழுந்திருக்காரு. ஒரு சைடு கண்ணு செமையா அடிபட்டிருக்கு. அடப்பாவி ஜெசி, டே எழுந்துடுறா அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் பின்னாடி சூடான காத்து வருது. திரும்பி பார்த்தா நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது அங்க இருக்கிற புற்கள்லாம். அந்த கிரேசியோட ஆளுங்கள்ல ஒருத்தர் சிகரெட்டை பிடிச்சி வெளியே போட்டார்ல, அந்த சிகரெட்னால இப்ப பத்திக்கிட்டு எல்லாமே எரிய ஆரம்பிக்குது. வால்டர் ஒயிட்டும் அதை அணைக்க ட்ரை பண்றாரு. அவரால் முடியல, இங்கே இருந்தா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு ஜெசியை தூக்கி வேன்ல போட்டு இவர் வேகமா வேனை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இவர் உருவாக்கின அந்த மயக்க மருந்து இவரை பாதிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால ஒரு மாஸ்கையும் மாட்டிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே ஒழுங்கா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த வால்டர் ஒயிட் வண்டியை ஒரு பள்ளத்துக்குள்ள விட ரிவர்ஸ் எடுத்தாலும் அது ரிவர்ஸ் வர மாட்டேங்குது. அதோட தூரத்துல சைரன் சவுண்ட் வர கேக்குதா, ஐயோ போலீஸ் தான் வராங்க போலியன்னு பீதியில இவருக்கு ஆயே வந்துரும் போல. சோ வேகமா வேனை விட்டு கீழே இறங்கி அவரோட பொருள் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு ட்ரெஸ்ஸையும் மாட்டிக்கிட்டு மயங்கி இருக்கிற அந்த கிரேசி கையில இருக்கிற கன்னையும் ஒரு கேமராவையும் எடுத்துக்கிட்டு வால்டர் ஒயிட் அவரையே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் அதெல்லாம் ஏன் பண்ணனா, என் ஃபேமிலிக்காக தான். எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம், அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் என்னோட பையன் ஜூனியர், அப்பாவுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை ஓரமா வச்சுட்டு கன்னை எடுத்து அந்த சைரன் கேக்குதுல அந்த சைடா பார்த்து நிக்கிறாரு. போலீஸ் வந்தா ஷூட் பண்ணலான்னு. ஆனா நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம், போலீஸ் நிறைய பேர் வருவாங்க, போட்டு தள்ளிட்டா என்ன பண்றது, அதுக்கு முன்னாடி நம்மளே சாவலாமான்னு சாக கூட ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் முடியல. ஐயோ இப்ப என்ன தாண்டா பண்றதுன்னு தலையை போட்டு அவர் பிச்சுக்கும் போதுதான் சைரன் சவுண்ட் ரொம்ப பக்கத்துல கேக்குது. போலீஸ் வந்துட்டாங்கன்னு பார்த்தா வரது ஃபயர் ட்ரக், இந்த சிகரெட்னால நெருப்பு பிடிச்சதுல அந்த இடத்துக்கு அவங்க போய்கிட்டு இருக்காங்க அணைக்கிறதுக்கு. அட இதுக்கா நம்ம இவ்வளவு பயந்தோன்னு இப்பதான் இவருக்கே மூச்சே வருது. அப்புறம் வேன்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க திரும்பி பார்த்தா வரது ஜெசி தான். மயக்கம் தெளிஞ்சிருச்சு போல அவருக்கு. யோ என்னையா வேனை பள்ளத்துல சொருகி வச்சிருக்க, வேணும்னா தூக்கி சொருகுனாங்க, அது போய் சொருகிச்சு, என்ன பண்றது இப்போ? சோ என்ன பண்ணலான்னு இவங்களும் பிளான் போடுறாங்க. சோ அதனால ஒரு ஜேசிபி ஓட்டுற ஆளை கூட்டிட்டு வந்து பள்ளத்துக்குள்ள இருக்கிற வேனை வெளியேற்றிட்டு ரொம்ப தேங்க்ஸ் தல போயிட்டு வான்னு அவரை அனுப்பி விட்டுட்டு இவங்களும் வேன்குள்ள போய் பார்த்தா மயங்கி இருக்கிற கிரேசியும் அவரோட ஆளும் இருக்காங்க. இவ்வளவு நேரம்
நேரமா இவங்க இதுக்குள்ளேயே இருக்காங்கன்னா கண்டிப்பா செத்து போயிருப்பாங்க. இந்த டெட் பாடிஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், போற வழியில தூக்கி போட்டுடலான்னு பார்த்தாலும் போலீஸ் மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம மாட்டிப்போம். யாருக்குமே உங்க உடம்பு கிடைக்காத மாதிரி வித்தியாசமான முறையில நம்ம அழிக்கணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இரும்புற சவுண்ட் கேக்குது. என்னடான்னு போய் பார்த்தா அந்த 2 பேர்ல கிரேசி இருக்காருல, அவரு இன்னமும் உயிரோட தான் இருக்காரு. சரி நம்ம ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவோன்னு ஜெஸியோடைய வீட்லயே அந்த வேனை விட்டுட்டு வால்டர் ஒயிட் அவரோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. வால்டர் ஒயிட்டுக்கு கேன்சர் இருக்கிறதுனால அவரோட உடம்பு ரொம்ப மோசமா பாதிக்கப்படுது. எதுலையுமே அவரால் ஒழுங்கா கான்சென்ட்ரேட்டே பண்ணவே முடியல. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கூட ஒழுங்கா பேசவே மாட்டாரு. அப்புறம் ஃபேமிலியோட ஒரு ஸ்டோருக்கு போகும்பொழுது வால்டர் ஒயிட்டோட பையன் ஜூனியர் இருக்கான்ல, அவனால ஒழுங்கா நடக்க முடியாதுல்ல. அது அங்க இருந்த பசங்களாம் ஒரு மாதிரி ஜூனியரை கலாய்க்கும் பொழுது வால்டர் ஒயிட் கடுப்பாகி அந்த பசங்களை போட்டு மெதின்னு மிதிக்கிறாரு. எங்க ஜூனியருக்கும் வால்டரோட ஒய்ஃப் ஸ்கைலருக்கும் எதுவும் புரியல. ஏன்னா வால்டர் ஒயிட் இவ்வளோ நாளா அமைதியானவரா இருந்தாரு, அவருக்குள்ள இப்படி ஒரு கோவம் இருக்குன்னு இப்பதான் முதலாவே அவங்க பாக்குறாங்க. அப்புறம் வீட்டுல உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு போன் கால் வருது. நம்ம ஆளு போயிட்டு கட் பண்ணி விடுறாரு. திரும்ப வந்துகிட்டே இருக்கு. பண்றது அந்த ஜெஸி தான். கடுப்பான வால்டர் ஒயிட்டும் போன் அட்டன் பண்ணி டேய் வரண்டா ஒத்த கண்ணா திரும்ப கால் பண்ணாதுன்னு கட் பண்ணிட்டு வந்துடுறாரு. இது எல்லாத்தையும் ஸ்கைலரும் பாக்குறாங்க. வால்டர் ஒயிட் வித்தியாசமா நடந்துக்கிறாரு அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் வால்டர் ஒயிட் கிளாஸுக்கு போயிடுறாரு. இவங்க வால்டர் ஒயிட்டுக்கு கால் வந்ததுல மார்னிங் நம்ம ஜெஸி பண்ணிருப்பாரு அந்த நம்பரை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த போன் நம்பருடைய ஓனரோட பேரு ஜெஸி பிங்மேன்னும் நம்ம வால்டர் ஒயிட் படிக்கிற ஸ்கூல்ல தான் அந்த பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. சோ இவருக்கு எதுக்கு அந்த ஜெஸின்றவன் திரும்ப கால் பண்ணணும் அப்படின்னு ஸ்கைலருக்கு எதுவும் புரியல. இந்த நேரத்துல வால்டர் ஒயிட்டும் ஸ்கூல்ல கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரி லேப்ல இருந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிடையும் சுட்டுட்டு வந்துடுறாரு. அப்புறம் கார் எடுத்துக்கிட்டு ஜெஸி பிங்மேனுடைய வீட்டுக்கு அவரு போய்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ஜெஸியும் வெளியே நிக்கிற வேனை வந்து பார்க்கும்போது தான் வேனுடைய டோர் ஓபன்ல இருக்கு. ஐயோ யார் இதை ஓபன் பண்ணதுன்னு உள்ள போய் பார்த்தா அங்க இருந்தா அந்த கிரேசின்றவனை காணோம். அப்படின்னா அவன் தப்பிச்சு போயிட்டானா, அவன் போயிட்டு போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படின்னா கொத்தோட புடிச்சு புளிஞ்சிருவாங்களே அப்படின்னு ஜெஸி பயத்துல இருக்க, இங்க நம்ம ஆளும் காரை ஓடிட்டு ஜெஸியோட வீட்டுக்கு வரும்போது தான் ஆப்போசிட்ல அப்படியே மயக்கத்துல தள்ளாடிக்கிட்டே அந்த கிரேசி வராரு. நம்ம காண்பது கனவான்னு வால்டர் ஒயிட் பாக்குறாரு. இவனை தான் அந்த வேன்குள்ள நம்ம அடைச்சு வச்சிருந்தோம். பத்தாததுக்கு அந்த ஜெஸியும் நான் இவனை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்னானே, இப்ப எப்படி இவன் வெளியே சுத்துறான்னு ஓடி போயிட்டு கிரேசிய புடிச்சு கார் டிக்கில போட்டு ஜெஸியோட வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்புறம் ஜெஸிய புடிச்சு செம்ம திட்டுறாரு. டேய் அவன் மட்டும் போலீஸ் கிட்ட போயிருந்தான்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான்டா உரிச்சிருப்பாங்க நம்மள. அதான் நீ தான் பத்திரமா புடிச்சு கொண்டு வந்துட்டல, இனிமே அந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை இல்லையா, நீ எதுக்குடா எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்க? என் பொண்டாட்டிக்கு டவுட் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சோலி முடிஞ்சிரும். ஏன்னா என் பொண்டாட்டியோடைய தங்கச்சி புருஷன் தான் அகில அமெரிக்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி. அதனால ப்ளீஸ் பார்த்து ஒழுங்கா நடந்துக்கோடான்னு புத்திமதியை சொல்லிட்டு உயிரோட இருக்கிற அந்த கிரேசிய பேஸ்மெண்ட்ல போட்டு அடைச்சு வைக்கிறாங்க. அந்த ஜெஸியும் யோ டீச்சரே, இப்ப இந்த வீட்டுக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்கு, அந்த டெட் பாடியை நம்ம டிஸ்போசல் பண்ணணும். அப்புறம் உயிரோட ஒருத்தன் பேஸ்மெண்ட்ல இருக்கான், அவனையும் யாராவது போட்டு தள்ளணும். யாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. மாத்தி முடிவெடுக்கிறாங்க. உனக்கும் வேணாம் எனக்கும் வேணான்னு காயின் டாஸ் போடுறாங்க. நம்ம வால்டர் ஒயிட் பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த ட்ரக் டீலர் கிரேசிய கொலை பண்ணணும். ஆல்ரெடி இறந்து போன கிரேசியோட ஆள் ஒருத்தர் இருக்கார்ல, அவரோட பாடியை டிஸ்போஸ் பண்றது ஜெஸி பிங்மேனோட வேலை. சோ வால்டர் ஒயிட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட கொண்டு வந்திருக்காரு. அதை ஒரு டப்ல ஊத்தி அப்படியே அந்த டெட் பாடியை முக்கணும். சோ ஆசிட்னால எந்த ப்ராப்ளமும் இல்லாத ஒரு டப்பை வாங்குறதுக்கு நம்ம ஜெஸி பிங்மேன் போறாரு. அப்புறம் அடிக்கடி நம்ம வால்டர் ஒயிட் கால் பண்ணி யோ டீச்சரே, என்ன ஊதாப்பு கலர்ல ஒன்னு இருக்கு, அதை வாங்கட்டுமா? டேய் கையில கிடைக்கிறத வாங்க கூடாதுடா, நீ அதுல ஆசிட ஊத்த போற, அரிக்காத பொருளா வாங்கணும். அது நான் அரிக்காத பொருள், ஆசிட ஊத்தினா அப்படியே இருக்க போகுது, அவ்வளவுதானே. நான் எடுத்த கெமிஸ்ட்ரி கிளாஸுக்கெல்லாம் நீ வராம கட்டடிச்சிட்டு சுத்தனல, அதான் உனக்கு ஒன்னும் புரியல. ஒழுங்கா ஆசிட ஊத்தினாலும் எதுவும் ஆகாத மாதிரி டப்பாவை வாங்கிட்டு வா, சைஸ் நல்லா பெருசா இருக்கணும், புரியுதான்னு காலை கட் பண்ணிடுறாரு. இந்த ஜெஸி பிங்மேனுக்கு எதுவும் புரியல. அங்க இருக்கிற ஒரு டப்பாவை எடுத்து அப்படியே சைடா ஓரமா கொண்டு போய் அதுல உட்காந்து பாக்குறாரு, படுத்து பாக்குறாரு. ஏன்னா டெட் பாடியை போடும்பொழுது இடம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றாராமா. எங்க வால்டர் ஒயிட்டும் இது வரைக்கும் யாரையும் கொலை பண்ணதே இல்ல. அவ்வளோ ஏங்க தரையில ஒரு எறும்பு போனா கூட அதை அவரு மிதிச்சது கூட கிடையாது. இப்ப அவரு அந்த ட்ரக் டீலர் கிரேசிய கொலை பண்ணணும். என்ன பண்ணலாம்? கத்தி எடுத்து சதக்குன்னு குத்தலாமா, இல்ல சுத்தியில எடுத்து டொம்முன்னு அடிக்கலாமா? அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் மஞ்ச பைக்குள்ள இருந்து கன் எடுக்கிறாரு. இதுதான் செம்ம ஐடியா. கன் எடுத்து ஒரே போட்டு வந்துகிட்டே இருக்கலான்னு வால்டர் ஒயிட்டும் பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. அதுவும் சத்தம் இல்லாம போறாராம். அந்த ட்ரக் டீலர் முழிச்சுட்டு தானே இருக்காரு. யாரா அது அப்படின்னு கத்த இவர் பயந்து போயிடுறாரு. சோ வால்டர் ஒயிட்டுக்கு அந்த ட்ரக் டீலரை கொல்ல மனசே வரவே மாட்டேங்குது. சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு. ஒண்ணுக்கு போறதுக்கு ஒரு கேனு, ரெண்டுக்கு போறதுக்கு ஒரு டப்பான்னு கொடுத்துட்டு இவர் போய்கிட்டே இருக்காரு. அப்பதான் அந்த ட்ரக் டீலரும் என் கூடவே வந்தான்ல ஒருத்தன், அவனை என்ன பண்ணீங்கன்னு கேட்கும் பொழுது வால்டர் ஒயிட் எதுவும் சொல்லல. ட்ரக் டீலரும் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம ஆளை இவங்க கொன்னுட்டாங்க, அடுத்தது நம்மள தான் கொல்ல போறாங்கன்னு. சோ வால்டர் ஒயிட்டும் மேல போறாரு. அங்க ஜெஸி வச்சிருந்த கஞ்சாவெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெஸியும் வந்துட்டு யோ டீச்சரே, என்னையா இதெல்லாம் பிடிக்கிற? ஸ்கூல்ல நான் இதை யூஸ் பண்ணதுக்கு என்ன போட்டு எவ்வளவு திட்டுன, இப்ப என்ன நீ பிடிச்சிக்கிட்டு இருக்க? ஏன்னா நீங்க எல்லாம் சாகணும்னு பிடிக்கிறீங்கடா, நான் செத்துக்கிட்டு இருக்கேன் அதனால பிடிக்கிறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆசிட ஊத்துறதுக்கு டப்பா வாங்கிட்டு வந்தியா இல்லையா? எங்க தேடியும் பெரிய டப்பா காணோம். அப்படின்னா ரெண்டா வாங்கிட்டு வர வேண்டியதானே? பாடியை 2 துண்டா அறுத்து ஒன்னுத்துல போட்டு
போட்டுருக்கலாம்ல, இது நீ போன்ல சொல்ல வேண்டியதானே, இப்ப திரும்ப என்னால போயிட்டுலாம் வாங்கிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு ஜெசியும் கோவப்படுறாரு. அப்பதான் பேஸ்மெண்ட்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்னையா அந்த ட்ரக் டீலர் இன்னும் உயிரோட இருக்கானா, நீ அவனை கொல்லல? இல்லடா நான் கொல்லல, அவனுக்கு சாப்பிட சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்த. யோ உனக்கு என்னதான் ஆச்சு, கொலை பண்ண போறவனுக்கு எவனாவது சோறுலாம் போடுவானா? அட பாவண்டா, சாகிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டாவது சாகட்டுமே. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு அவரு வீட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. நம்ம வால்டர் ஒயிட்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல ஸ்கைலர், அவங்க இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அதுக்கான செக்கப்புக்கு தான் அவரு போறாரு. வால்டர் ஒயிட்டுக்கு அடுத்தது ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது. சோ அந்த சந்தோஷத்துல அவர் இருக்கும் பொழுது ஸ்கைலரும் ஜெசி பிங்க்மேன்ன்றது யாருன்னு கேட்க இவருக்கு தூக்கி வாரி போடுது. எனது ஜெசியா? ஆமா, இன்னைக்கு காலையில அவன் தானே உங்களுக்கு கால் பண்ணது, அதுவும் அவன் உங்க ஸ்டூடெண்ட் வேற. அவன் கூட உங்களுக்கு என்ன பழக்கம்? வால்டர் ஒயிட்டும் மாட்டக்கூடாதுன்னு அப்படியே உருட்டி விட ஆரம்பிக்கிறாரு. அது அவன் எனக்கு கஞ்சாவெல்லாம் சேல் பண்ணுவான், அதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இவங்க கடுப்பாகிறாங்க. என் தங்கச்சி புருஷன் யாருன்னு தெரியும்ல, போதை பொருள் எல்லாம் தடுக்கிறவரு. நீங்க இப்ப போதை பொருளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம்? எங்க பாரு, கஞ்சான்றது நிறைய ஸ்டேட்ல லீகலா வித்துக்கிட்டு இருக்காங்க, ஓகேவா? அது ஒன்றும் அவ்வளோ பெரிய போதெல்லாம் கிடையாது. அதோட உங்ககிட்ட நான் ஒழுங்கா தானே இருக்கேன், எனக்கு பர்சனலா சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்றேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணல அப்படின்னு அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. ஆனா இருந்தாலும் ஸ்கைலருக்கு வால்டர் ஒயிட் மேல நம்பிக்கையே இல்லையா? அடுத்த நாள் வால்டர் ஒயிட் கிளாஸ்ல இருக்கும் பொழுது இவங்க ஜெசி பிங்க்மேனுடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த நேரம்னு பார்த்தா அந்த ஜெசி வேன்குள்ள இருக்கிற இறந்து போனவருடைய டெட் பாடியை இழுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அவங்க அங்க வர ஜெசியும் அந்த பாடியை நேக்கா ஒளிச்சு வச்சுட்டு முன்னாடி சொல்லுங்க மேடம், என்ன விஷயம், எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? டேய், உன்னை பத்தி என் புருஷன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? ஐயா, யாரு உன் புருஷன்? வால்டர் ஒயிட்ரா, உன் கெமிஸ்ட்ரி டீச்சரு. எனது அந்த ஆளா? எல்லாத்தையும் சொல்லிட்டானா? ஆமா, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. என் தங்கச்சி புருஷன் யாருன்னு தெரியுமா? அகில அமெரிக்க போதை பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி. அவனை கோத்து விட்டன்னு வச்சுக்கேன், வாழ்க்கை ஃபுல்லா நீ ஜெயில தான் இருக்கணும். மேடம், இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்களேன். ஏன்னா என்ன கோத்து விட்டு அந்த ஆள் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் என் புருஷனுக்கு இந்த கஞ்சாவெல்லாம் நீ விற்கவே கூடாது, வித்தன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான். எனது நான் அந்த ஆளுக்கு விற்கிறேனா? அந்த ஆளு தான் போதை பொருளே செய்யறான். எனது இல்ல அவர் நல்லா கெமிஸ்ட்ரி பாடம் எடுப்பாரு, நான் கவனிக்காம இந்த மாதிரி வந்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த கஞ்சாலாம் நான் விற்க மாட்டேன் மேடம்னு ஸ்கைலரை சமாளிச்சுட்டு நம்பாலு அந்த பாடியை கரைக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பயவுல ஜெசி இன்னும் அந்த பக்கெட் எல்லாம் வாங்கவே இல்ல. வீட்லயே பாத் டப் இருக்குல்ல, அதுல இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட ஊத்தி அந்த டெட் பாடியை கரைக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் நம்ம வால்டர் ஒயிட்டும் கிளாஸை முடிச்சுட்டு நேரா ஜெசியோடைய வீட்டுக்கு வராரு. அங்க ஜெசி ரொம்ப நெக்கலா உட்காந்துக்கிட்டு இருக்கான். யோ டீச்சரே, உன் பொண்டாட்டி இங்க ஒரு செகண்ட்ல எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா? உன் வீட்டுல நீ ஏதாவது ஒரு பிட்ட போட்டனா அதை என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லு, அப்பதான் என்னால அதுக்கேத்த மாதிரி பேச முடியும். ஒரு செகண்ட்ல உன்னை நான் கோத்து விட்டுருப்பேன் தெரியுமா? அதோட நீ என்ன சொன்ன? உன் கெமிஸ்ட்ரி கிளாஸை நான் கட்டடிச்சுட்டு போனதுனால நான் மக்கா ஆயிட்டேன் தானே சொன்னேன். ஆனா நீ ஒரு டீச்சரா இருந்தாலும் நீயும் ஒரு மக்கு தான். நீ சொன்ன அந்த டப்பாவெல்லாம் வாங்காம வீட்டோடைய பாத் டப்லயே அந்த ஆசிட் எல்லாம் ஊத்தி அவனை கரைக்க ஆரம்பிச்சிட்டேன். நேரத்துக்கு கரைஞ்சிக்கிட்டு இருப்பான். இங்க வால்டர் ஒயிட்டும் ஷாக் ஆகுறாரு, என்னடா சொல்றேன்னு. அப்படியே நேரா அவரு வெளியே போய்கிட்டே இருக்காரு. யோ டீச்சரே, என்ன பாராட்டிட்டு போயா அப்படின்னு ஒரு கத்திக்கிட்டு இருக்க. அவனை வெளியே வந்து பாருன்னு வால்டர் ஒயிட்டும் சொல்றாரு. ஜெசியும் வெளியே போய் பார்த்தா மேல சீலிங்ல இருந்து அப்படியே ஒழுகிக்கிட்டு இருக்க அந்த ஆசிட் எல்லாம் அப்படியே அது உடச்சுக்கிட்டு கீழே விழுந்து அந்த இடமே நாசமாகுது. நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேனே, இந்த ஆசிட் எல்லாத்தையும் அரிச்சிரும், அதுக்கான பொருள்ல மட்டும்தான் அதை வச்சு வைக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிற ஜெசியும் ஒருவேளை இந்த ஆளு சொல்ற மாதிரி நம்ம மக்குதானோ அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஆகணும். இதே டைம்ல ஊருக்கு வெளியே பாலைவனம் மாதிரி இருக்கு. அங்க பசங்களாம் ஒரு மாஸ்கை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்கை யூஸ் பண்ணது யார் தெரியுமா? நம்ம வால்டர் ஒயிட் தான். வேனை ஓடிக்கிட்டு வரும்போது முகத்துல மாட்டிருப்பாருல, அந்த மாஸ்கை இங்கே விட்டு வந்துட்டாங்க போல. அந்த பசங்களாம் எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கெமிஸ்ட்ரிக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாத ஜெசி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட பாத் டப்ல ஊத்தி அந்த டெட் பாடியை கரைக்க ட்ரை பண்ணும் பொழுது அது உடச்சுக்கிட்டு அப்படியே கீழே விழுந்து அந்த இடமே நாசமாகுது. வால்டர் ஒயிட்டும் ஜெசியும் சேர்ந்து அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வால்டர் ஒயிட் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவரு கொஞ்சம் யங்கா இருக்காரு, கூடவே ஒரு பொண்ணு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு மனுஷனோட உடம்ப 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னு செக் பண்றாங்க. ஆக்சிஜன் எவ்வளோ, கால்சியம் எவ்வளோ, அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரும்பொழுது இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் அவங்க ஆட் பண்ணிட்டாங்க. 99.8 தான் வருது. மீதி இருக்கிற அந்த 0.2 என்னவா இருக்கும்னு இவங்க ரெண்டு பேரும் குழம்பி போறாங்க. சோ இந்த லேடி யாரு, வால்டர் ஒயிட்டுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு இப்ப நமக்கு எதுவும் தெரியாது. சோ இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே இவங்க அந்த வீட்டையும் கிளீன் பண்ணி முடிக்கிறாங்க, உடம்பெல்லாம் வாஷ் பண்ணிக்கிறாங்க. இந்த நேரத்துல வால்டர் ஒயிட்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல ஸ்கைலர், அவங்க வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சிஸ்டரும் வந்திருக்காங்க. அவங்களோட பேரு மேரி. சும்மா பேச்சு வாக்குல ஸ்கைலர் மேரி கிட்ட, நீ காலேஜ் படிக்கும்போது இந்த கஞ்சாலாம் அடிச்சிருக்க தானே, உனக்கு ஏதாவது பர்சனலா மாற்றங்கள் எதுவும் வந்திருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்கைலர், என்ன ஆச்சு இந்த மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க? உன்னோட பையன் ஜூனியர் இந்த மாதிரி கஞ்சா அடிச்சிட்டு சுத்துறானா? ஐயோ, அவனுக்குலாம் அந்த பழக்கம் கிடையாது, நான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதிக்கிட்டு இருக்கேன் அதுக்காக தான். ஆனா மேரி இதெல்லாம் நம்பவே இல்ல. ஜூனியருக்கு கஞ்சா பழக்கம் இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இந்த நேரத்துல ஜெசியோட வீட்டுல ஜெசியும் நம்ம வால்டர் ஒயிட் உருவாக்குன அந்த மெத்தை யூஸ் பண்றாரு. அது வேற லெவல்ல இருக்கு போல. வால்டர் ஒயிட்டும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அடுத்தது பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு கிளீன் பண்றாரு. அங்கதான் அந்த ட்ரக் டீலர் கிரேசி இருக்கான். யோ, எதுக்காக என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? என்னோட எதிரிக்கு கூட நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஒன்னு என்ன சாகடி, இல்லனா என்ன வெளியே விடு. ஆனா வால்டர் ஒயிட் எதையும் கேட்காம அங்கிருந்து
இருந்து போய்கிட்டே இருக்காரு. கிரேசியும் வால்டர் ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுன்னு சொல்ல வால்டர் ஒயிட்டுக்கு ஷாக் ஆகுது. என்னோட பேர் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் பொழுது ஜெசி தான் என்கிட்ட சொன்னான், நீ அவனை எதுவும் மிரட்டினியா அதனால என் பேரை சொல்லிட்டனா? நான் மிரட்டலாம் இல்ல, அவன் ட்ரக்கை யூஸ் பண்ணாலே அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் உளறிடுவான். அப்புறம் நீ அவனோட ஹை ஸ்கூல் கெமிஸ்ட்ரி டீச்சராமே, அப்புறம் உனக்கு ஒரு அழகான ஒய்ஃப் இருக்காங்களாம், ஆனா என்ன அவங்களுக்கு வாய் தான் ரொம்ப பெருசா, அப்புறம் உனக்கு ஜூனியர்னு ஒரு பையன் இருக்கான், அவனால நடக்க முடியாது இப்படின்னு எல்லாத்தையுமே உளறிட்டான். உடனே வால்டர் ஒயிட்டும் இப்ப நீ என்ன சொல்ல வர, என் ஃபேமிலி ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்றியா? ஐயோ நாளா எதுவும் பண்ண மாட்டேன், இன்னும் சொல்லப்போனா உனக்கு எதிரி நான் கிடையாது, மேல ஒருத்தர் இருக்கான ஜெசி அவன் தான் உனக்கு எதிரியே, அதனால ப்ளீஸ் என்ன வெளியே விடுன்னு கிரேசி சொல்ல இவரு நேரா மேல போயிட்டு ஜெசிய பார்க்க போறாரு. ஆனா நம்ம ஜெசி பாத்ரூம்குள்ள இருக்காரு. வால்டர் ஒயிட்டும் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. யோ டீச்சரே நான் உள்ள இருக்கிறது தெரியல உனக்கு, கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுன்னு கத்தியும் வால்டர் ஒயிட் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வராரு. என்னையா புசுக்குன்னு கக்குஸ்குள்ள வந்துட்டுன்னு கேட்கும்போது கீழே இருக்கானே அவனுக்கு என்னோட பேர் தெரிஞ்சிருக்கு, பேரு மட்டும் கிடையாது நான் வேலை செய்யற இடம் என்னோட ஒய்ஃப் பசங்களை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏதோ போதையில தெரியாம சொல்லிட்டேன், எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற, உனக்கு அவ்வளவு ஈஸியா போயிடுச்சுல, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மெத்து தானே, இதை நான் கக்கூஸ்ல போட போறேன்னு எடுத்து கக்கூஸ்ல போட்டுறாரு. நம்ம ஜெசியோ யோ அதோட விலை எவ்வளவு தெரியுமான்னு கக்கூஸ்குள்ள கையை விட்டு அந்த மெத்தை எடுக்கிறாரு. அப்புறம் ஜெசி வெளியே போலான்னு பார்த்தா நம்ம வால்டர் விட மாட்டாரு. ஜன்னல் வழியா மெத்த கீழே போட்டு வால்டர் அதை பாக்குற கேப்ல இவரும் ஓடி போயிட்டு அந்த மெத்த எடுக்க ட்ரை பண்ண பின்னாடியே வால்டரும் வர, ஆனா அவருக்கு கேன்சர்ன்றதுனால அப்படியே இரும்பிக்கிட்டே கீழே விழுந்துடுறாரு. ஆனா இருந்தாலும் எழுந்து ஜெசியை பிடிச்சி ஏன்டா அந்த மாதிரி பண்ற, உன்னால நம்ம மாட்டிப்போம், ஒன்னாலதான் நம்ம மாட்டிப்போம், அவனை போட்டு தள்ள வேண்டியதானே, உயிரோட வச்சிருக்க சோர்லாம் போடுற, அதோட இங்க பாரு இந்த வீடே செம்ம நாத்தடிக்குது, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. இப்ப வால்டர் ஒயிட்டுக்கும் வர வழியே இல்ல, பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த கிரேசிய போட்டு தள்ளியே ஆகணும். இந்த நேரத்துல ஸ்கைலரோட சிஸ்டர் மேரி இருக்காங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட் அதான் நம்ம அகில அமெரிக்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி ஹேங்குக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி ஸ்கைலரோட பையன் ஜூனியர் இருக்கான்ல, அவன் இந்த கஞ்சா அடிக்ட்ல இருப்பான் போல, ஏதாவது புத்திமதி சொல்லுங்கன்னு சொல்ல இவரும் ஜூனியரை பிடிச்சி கார்ல உட்கார வச்சுக்கிட்டு போதைப் பொருள் என்பது மிகவும் ஆபத்தான ஒண்ணு அப்படின்னு புக்ல வர எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பையன் ஜூனியருக்கு எதுவும் புரியவே இல்லை, ஏன் இந்த ஆள் இப்படி வளர்றாருன்ட்டு, ஏன்னா இவனுக்கு எந்த அடிக்ஷனும் கிடையாது. எங்க பாரு ஜூனியர் உனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளோட காட்டுறேன்னு ரோட்ல இருக்கிற ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணை கூப்பிட்டு ஏய் உன் பல்ல காட்டு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு பல்ல பார்த்தா கரகரையா இருக்கு, பாத்தியா இந்த மாதிரி போதைப் பொருள் எல்லாம் யூஸ் பண்ணா பல்லு இந்த மாதிரி தான் கன்றாவியா மாறும்னு சொல்லி அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணை அனுப்பிடுறாங்க. அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு கஸ்டமர் கிடைச்சிட்டாங்க போல, அந்த கஸ்டமர் கிட்ட போனா அந்த கஸ்டமரே நம்ம ஜெசி தான். ஏய் கீழே ஒரு போலீஸ்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியா, என்ன பேசுன, என்னை கூப்பிட்டு வச்சு என் பல்லு கேவலமா இருக்குன்னு கலாய்ச்சிட்டாங்க ஜெசி, அவனுங்க கிடக்குறானுங்க, உன் அழகே உன் பல்லு தான் அப்படின்னு சொல்லி இவர் இந்த பொண்ணை உசார் பண்றாரு. இந்த நேரத்துல வால்டர் ஒயிட்டும் ஜெசியோட வீட்டுல தான் இருக்காரு. அந்த கிரேசியை போட்டு தள்ளணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு மனசு வரவே மாட்டேங்குது. அதனால ஒரு பேப்பரை எடுத்து அந்த கிரேசியை நம்ம என்னென்ன காரணங்களுக்காக உயிரோட விடணும், எதுக்காக கொல்லணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்றாரு. கிரேசியை நம்ம கொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம ரொம்ப ரொம்ப நல்லவன், அதுதான் நியாயம். அப்புறம் நம்ம ஒரு கிறிஸ்டினா இருக்கும், ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு, தப்பு செஞ்சாலும் மன்னிக்க சொல்லியிருக்காரு, இப்படின்னு கிரேசியா உயிரோட விடுறதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்கு. ஆனா கிரேசியை நம்ம கொல்லணும் அப்படின்றதுக்கான ரீசன் ஒன்னே ஒண்ணுதான். ஒருவேளை நம்ம அவனை ரிலீஸ் பண்ணிட்டா நம்ம ஃபேமிலியா அவன் கொல்ல வாய்ப்பு இருக்கு, ஏன்னா எல்லார பத்தியும் அவனுக்கு தெரியும். சோ வால்டர் ஒயிட்டும் என்ன பண்ணலான்னு ஒரு குழப்பத்திலேயே இருக்காரு. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அவரோட ஒய்ஃப் ஸ்கைலர் கிட்ட இருந்து நைட் டைம் ஆயிடுச்சு, எங்க வீட்டுக்கு வரலையான்னு கேட்கும் பொழுது அது வந்து நான் வேலையில இருக்கேன், இன்னும் 4-5 கார் இருக்கு, அந்த காருக்கெல்லாம் பாலிஷ் போட்டு வந்துடுறேன். வால்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக என்கிட்ட போய் சொல்றீங்க, அந்த கார் கம்பெனியை விட்டு நீங்க தான் நின்னுட்டீங்களே, வர வர நீங்க பண்ற எதுவுமே சரியில்லை வால்டர்னு போனை கட் பண்ணிடுறாங்க. வால்டரால இப்ப வீட்டுக்கும் போக முடியாது, ஏன்னா ஜெசி இங்க இல்ல, பேஸ்மெண்ட்ல அந்த கிரேசியை தனியா விட்டு போக முடியாது, ஒருவேளை தப்பிச்சிட்டானா மொத்தமா முடிஞ்சிருவங்க சோழியே. சோ நல்லா யோசிச்சாரு வால்டர் ஒயிட், அந்த கிரேசியை கொல்றதுக்கு அவருக்கு மனசே இல்ல, அதனால சாப்பிட ஃபுட் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. அப்படி போகும்பொழுது அந்த கேன்சர்னால அப்படியே இருமல் வந்து கீழே விழுந்துடுறாரு, கொண்டு போன பிளேட்லாம் அப்படியே உடஞ்சு போகுது, அப்படியே மயக்கமும் போட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வால்டர் ஒயிட் மயக்கத்துல இருந்து எழுந்து ஐம் சாரி நான் எல்லாத்தையும் கீழே போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன்னு உடஞ்சு போன பிளேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப மேல போயிட்டு அகைன் ஃபுட்டை ரெடி பண்ணி கீழே வந்து கிரேசி கிட்ட கொடுக்குறாரு. கிரேசியும் அதை சாப்பிட்டுக்கிட்டே உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்னு கேட்கும் பொழுது எனக்கு கேன்சர், சீக்கிரமாவே நான் இறந்து போயிடுவேன். ஓ இப்பதான் எனக்கே புரிய வருது, சோ உங்க ஃபேமிலிக்காக தான் உங்களுக்கு பணம் தேவைப்படுதுல வால்டர், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்ன மட்டும் ரிலீஸ் பண்ணி விடுங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன், அதோட உங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லுங்க, எல்லா பணத்தையும் நானே தரேன் இப்படின்னு அந்த கிரேசி நெஞ்ச நக்கிற மாதிரி பேசவே வால்டர் ஒயிட்டுக்கும் மனசு மாறுது. சரி நான் போயிட்டு விலங்குக்கான சாவி எடுத்துட்டு வரேன்னு கிரேசியா ரிலீஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு அவரு. சாவி எடுத்துக்கிட்டு வரும்போதுதான் உடஞ்சு போன பிளேட் எல்லாம் பாக்குறாரு. வால்டருக்கும் ஒரு சந்தேகம் வருது, உடஞ்சு போன பிளேட் எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்கும்போதுதான் அந்த பிளேட்டோடைய ஒரு பெரிய பீஸ் காணாம போயிருக்கு. அப்படின்னா பேஸ்மெண்ட்ல நம்ம விழுந்து பிளேட் உடையும் பொழுது அதுல இருந்து ஒரு பீஸ அந்த கிரேசி எடுத்து வச்சிருக்கான். நம்ம விலங்க அவுத்து விட்டோம் அப்படின்னா டக்குனு நம்ம கழுத்துல சொறி விடுவான், நம்மள போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு பிளான்ல அவன் இருக்கான் அப்படின்னு இவரு புரிஞ்சுக்கிறாரு. இது எதுவும் தெரியாத மாதிரி வால்டர் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து கிரேசியை ரிலீஸ் பண்ற மாதிரியே திரும்பி நிக்க சொல்றாரு. கழுத்துல தான் லாக் பண்ணி வச்சிருக்காரு. சோ அந்த லாக் அவுக்கும் பொழுது இங்க வால்டர் ஒயிட் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது, ஏன்னா அவருக்கு ஒரு மனுஷனை கொல்ல சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்ப நான் உன்னை ரிலீஸ் பண்ணனா உன் கையில இருக்கிற அந்த பிளேட்டோட பீஸை வச்சு என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணுவல. இதை கேட்ட கிரேசியும் ஐயோ நம்ம பிளான் அவனுக்கு தெரிஞ்சு
முடிஞ்சிச்சு போலியேன்னு டக்குன்னு வால்டர் ஒயிட்டோட கதையை முடிக்கலான்னு வரும்பொழுது அந்த கழுத்துல தானே போட்டிருக்காரு லாக்கு, அந்த லாக் அப்படியே இழுத்து அந்த கிரேசிய கொல்றாரு. அவ்வளவுதான் அந்த கிரேசி இறந்து போறாரு. இன்னும் சொல்ல போனா வால்டர் ஒயிட்டோட கொலையே இதுதான். இந்த கொலையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கொலை பண்ணும்பொழுது எவ்வளவு சோகமா இருந்தாரு, கஷ்டப்பட்டாரு, அழுதாரு. ஆனா போக போக இந்த மனுஷன் எப்படி மாறுறாருன்னு மட்டும் பாருங்க. சோ அடுத்த நாள் ஆகுது, ஜெசி திரும்ப வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா வால்டர் ஒயிட்ட காணோம், அதோட பேஸ்மெண்ட்ல இருந்த கிரேசியையும் காணோம். எங்க போயிருப்பான் அந்த டீச்சர்னு ஜெசியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம போலீஸ் ஆபீசர் ஹேங்க் இருக்காருல, அவரு ஒரு இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் கிரேசியோட ஆளு சிகரெட் போடுறதுனால நெருப்பு பிடிச்சிருக்கும். அதோட அங்கதான் கிரேசி வந்த காரும் இருக்கும். சோ அந்த காரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப காரோட டேஷ்போர்ட்ல வெள்ளை கலர்ல கிறிஸ்டல் கிளியரா ஒரு மெத்து இருக்கு. இவ்வளோ வருஷமா இவங்க இந்த ட்ரக் ரைட்ல இருக்காங்க, இது வரைக்கும் இவ்வளோ கிளியரா ஒரு மெத்த அவங்க பார்த்ததே இல்ல. அப்படின்னா புதுசா யாரோ ட்ரக் பிசினஸ்க்குள்ள இறங்கிருக்காங்க அப்படின்னு ஹேங்க் புரிஞ்சுக்கிறாரு. அதோட ஒரு குட்டி பசங்க மாஸ்க் எல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பசங்க கிட்ட இருந்து மாஸ்க புடுங்கி கொண்டு வந்து, சார் இங்க பாருங்க மாஸ்க் இருக்கு. சோ ஹேங்க்கும் இதை வச்சு நம்மளால ஏதாவது ட்ரேஸ் பண்ண முடியுமா பார்க்கலான்னு அந்த மாஸ்க கூடவே வச்சுக்கிறாரு. இந்த நேரத்துல வால்டர் ஒயிட்டும் கார்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு. இறந்து போன அந்த கிரேசியோடைய பாடியை அவர் என்ன பண்ணாருன்னு நமக்கு எதுவும் தெரியல. அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுல ஒய்ஃப் ஸ்கைலர் ரொம்ப சோகமா இருக்காங்க, கோச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா ரீசெண்டாவே வால்டர் நடந்துக்கிறது சுத்தமா சரியே இல்லையா, அதனால வால்டரும் இதுக்கு மேல சந்தேகப்படம் வச்சோம்னா நம்மளே மாட்டிப்போம், அதனால உண்மையா சொல்லிடலான்னு இந்த ட்ரக்கை பத்தி ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா அதை பத்தி எதுவும் சொல்லாம அவருக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்த மட்டும் சொல்லிடுறாரு. அப்புறம் நம்ம அகில அமெரிக்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி இருக்காருல ஹேங்க், அவரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்றாரு. அங்க என்ன சொல்றாருன்னா, காய்ஸ் நமக்கு ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் இருக்கு. குட் நியூஸ் என்னன்னா, நம்ம சிட்டியோடைய மெயின் ட்ரக் டீலரா இருந்த கிரேசியோட நடமாட்டம் சுத்தமா இல்ல. மேபி கேங்குக்குள்ள ஏதாவது பிரச்சனை இல்ல, அவனை போட்டு தள்ளியிருக்க வாய்ப்பு இருக்கு. கிரேசியோடைய கார் மட்டும் தான் நமக்கு கிடைச்சது. அடுத்தது பேட் நியூஸ் என்னன்னா, அந்த காருக்குள்ள ஒரு மெத்த நாங்க கண்டுபிடிச்சோம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு அந்த மெத்து. சோ அந்த ட்ரக் மாஃபியாக்குள்ள புதுசா ஒருத்தன் இறங்கியிருக்கான். அவன் ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படின்னு மட்டும் தெரியுது. அவன் யூஸ் பண்ண ஒரு மாஸ்க் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த மாஸ்க் எங்க ரெடி பண்ணிருக்காங்கன்ற விஷயத்த கண்டுபிடிச்சு அவனையும் நம்ம சீக்கிரமா பிடிக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம வால்டர் ஒயிட்ட பத்தி தான். ஆனா அது எதுவும் தெரியாம வால்டர் ஒயிட் பல்லு வளைக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி நம்ம வால்டர் ஒயிட், ஸ்கைலரு, அவங்க பையன் ஜூனியர், அப்புறம் போலீஸ் ஆபீசர் ஹேங்க், அவரோட ஒய்ஃப் மேரின்னு எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹேங்கும் ஜூனியர் கிட்ட, என்னடா இந்த வயசுல தான் எல்லாருக்கும் லவ்லாம் வரும், உனக்கு எதுவும் லவ் வருதா? என் கால் ஒரு சைடு வாங்குது, இதுல லவ் வேற. அட யாரா நீ, உங்க அப்பா அம்மாவோட காதல் கதை தெரியுமா, அதை கேட்டாவது நீ லவ் பண்றா? ஏய் வால்டர் உன் லவ் கதையை சொல்லுன்னு சொல்ல வால்டரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது வந்து ஸ்கைலர் ஒரு ஹோட்டல்ல கேஷியரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா, நான் அவ ஒர்க் பண்றான்னு தெரிஞ்ச உடனேமே அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அடிக்கடி கிரில் சிக்கன் வாங்கி தின்னுகிட்டு இருப்பேன். அவ பேப்பர்ல ஏதோ ஒன்னத்தை எழுதிக்கிட்டே இருப்பா. நைஸா எட்டி பார்க்கும்போது தான் அவ கிராஸ் போர்டு பசில போட்டுக்கிட்டு இருக்கா. சரின்னு நானும் பேப்பரை கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கிராஸ் போர்டு பசில 10 அடி தள்ளி சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். தினமும் இதே மாதிரி போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் ஸ்கைலர் என்ன பார்த்தா, நானும் அவகிட்ட பேசணுன்றதுக்காக, எக்ஸ்கியூஸ் மீ இந்த கிராஸ் போர்டு பசில்ல இந்த இடத்துல என்ன வரும்னு தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க, ஸ்கைலரும் எனக்கு ஹெல்ப் பண்ண, அப்படியே பேசி கவர் பண்ணிட்டேன் இப்படின்னு வால்டர் ஒயிட் அவரோட காதல் கதையை சொல்லும்போது திடீர்னு ஸ்கைலர் அழ ஆரம்பிக்கிறாங்க. மேரியும் வந்துட்டு ஸ்கைலர் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா எதுவும் சொல்லாம அவங்க போய்கிட்டே இருக்காங்க. வால்டர் இங்க என்னதான் நடக்குது, எதுக்காக ஸ்கைலர் அழுதுகிட்டு போறா, என்ன விஷயம்னு கேட்கும்போது தான் வால்டரும் எனக்கு கேன்சர் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு ஸ்கைலரை சமாதானப்படுத்துறாங்க. அதோட ஹேங்கால எதுவும் நம்பவே முடியல. ஏன்னா வால்டர் நீ சிகரெட் கூட பிடிக்க மாட்ட, உனக்கு எப்படி கேன்சர்? உடனே ஸ்கைலரும் இவ்வளவு வருஷமா ஒரு கெமிக்கல்னா அந்த லேப்லயே இருந்தார்ல, அதனாலதான் இவருக்கு வந்திருக்குமே. ஸ்கைலர் எங்க பாரு, இதுக்கும் கெமிக்கல்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஓகேவா? நான் எல்லாமே சேஃப்டியா தான் பண்ணுவேன். அப்புறம் எப்படி உங்களுக்கு கேன்சர் வந்தது சொல்ல முடியுமான்னு ஸ்கைலர் அலறாங்க. ஹேங்கும் இந்த மாதிரி கேன்சருக்குலாம் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு, கீமோதெரபி பண்ணா சரியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா வால்டருக்கு இப்பொழுதைக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டையும் எடுக்கணும்னு தோணல. அவருக்கு இப்ப தேவையெல்லாம் பணம் தான். உடனே இந்த ஹேங்கும் நீ ஒன்னும் கவலைப்படாத வால்டர், நீ இறந்ததுக்கு அப்புறம் உன் ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல ஜெசி பிங்க்மேன் இருக்கார்ல, அவரோட வீட்டுக்கு அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஒருத்தன் ஆளு பார்க்க நல்லா குண்டா இருப்பான், அவன் பேரு கோம்போ. இன்னொருத்தன் ஒல்லியா இருப்பான், அவன் பேரு ஸ்கின்னி பீட். ஆனா நம்ம இவங்கள குண்டு பையா ஒல்லி பையான்னு கூப்பிடலாம். இந்த குண்டு பையாவும் அப்படியே ஜெசியோட வீட்டுல வரும்பொழுது பெரிய ஓட்டை இருக்கு. இப்படி இவ்வளவு பெரிய ஓட்டைய ஜெசி போட்டான்னு புரியலேன்னு வந்து ஜெசி கிட்ட கேட்டா, அட குண்டு பையா என் மனசுக்குள்ள பெரிய ஓட்டை இருக்கு, அதை பத்தி கேட்காம வீட்டுல இருக்கிற ஓட்டையை பத்தி கேக்குற? உடனே அங்க இருந்த ஒல்லி பையாவும் மனசுல ஓட்டை இருக்குன்னா ஏதாவது ட்ரக் இருந்தா அதை யூஸ் பண்ணலாம் குடு. ஜெசியும் என்கிட்ட எதுவும் இல்லன்னு சொல்றாரா. குண்டு பையாவும் ஒல்லி பையாவும் சரி இங்க இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு கிளம்பும்போது, டே நான் சும்மா சொன்னேன்டா, என்கிட்ட ஒரு போதை இருக்குன்னு நம்ம வால்டர் ஒயிட் உருவாக்கின மெத்த கொடுக்குறாரு. எல்லாரும் அதை யூஸ் பண்றாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஜெசி அப்படியே கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. காலையிலயும் அந்த மெத்த யூஸ் பண்றாரு. அவரு கண்ணுக்கு வித்தியாசமான விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. 2 பேர் பைக்ல வந்து இறங்குறாங்க. ஒருத்தன் கையில கத்தி இருக்கு, இன்னொருத்தன் கையில வெடிகுண்டு இருக்கு. ஐயோ நம்மள ஏதாவது பண்ண போறாங்களோன்னு ஒரு பயப்படுறாரு. கதவை வேற தட்டுறானுங்க அவனுங்க. இவரு தெரிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாரு.
ஆனா உண்மையிலேயே அது 2 ஸ்கூல் பசங்க ஜீசஸ பத்தின ஏதோ ஒண்ணுத்த வீட்டுல ஓடிட்டு போறாங்க, அவ்வளவுதான். இந்த ஜெசிக்கு போதையில அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு போல, தெரிச்சுக்கிட்டு ஓடி போயிடுறாரு. அதுவும் நேரா ஜெசி அவருடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போறாரு. அதோட ஜெசிக்கு ஒரு குட்டி தம்பியும் இருக்கான். ஜெசி வந்துட்டியா வான்னு நல்லா சந்தோஷமா தான் கூப்பிடுறாங்க. ஆனா இருந்தாலும் அவங்களோட மனசுக்குள்ள இந்த ஜெசி ஒரு ட்ரக் அடிக்ட், இவனால நம்மளோட பையன் தெய்வ குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயப்படுறாங்க. சோ ஜெசியும் அவரோட ரூம்ல இருக்காரு. இங்க அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜெசியை நம்ம வீட்லயே வச்சிருக்கிறது ரொம்ப ஆபத்து, இவன் நம்ம தெய்வ குழந்தைய கெடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜெசிக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. அவரோட தம்பி கூட அவரு ஜாலியா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னடா ரூம்ல இவ்வளோ ட்ராஃபி எல்லாம் வச்சிருக்க, நிறைய போட்டியில ஜெயிக்கிற போலியோ, இதனாலதான் அப்பாவும் அம்மாவும் உன்னை தெய்வ குழந்தைன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா ஜெசி, நான் எல்லா போட்டியிலையும் ஜெயிப்பேன், நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையனா, அதனாலதான் என்ன தெய்வ குழந்தைன்னு சொல்றாங்க. ஓ அப்படியானு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டோரை அம்மா ஓபன் பண்ணி, 2 பேரும் ஒழுங்கா தானே இருக்கீங்க, தெய்வ குழந்தை நீயும் ஒழுங்கா தானே இருக்க, நல்லாதாமா இருக்கேன், ஓகே நான் சும்மா தான் வந்தேன்னு டோரை ஓப்பன்லயே வச்சுட்டு போயிடுறாங்க. பாத்தியாடா உங்க அம்மாவை, நான் உன் கூட தனியா இருந்தேன்னா உன்னை கெடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க போல, நான் என்ன கிரிமினலா அப்படின்னு ஜெசி கடுப்பாகிறாரு. அப்புறம் அவரோட ரூம்ல ஒரு பழைய பெட்டி இருக்கு. அதுல அவரோட சின்ன வயசுல இருந்த பொருள்லாம் இருக்கும். அதுவும் நிறைய பேப்பர்ஸ்லாம் இருக்கு. இவரு டிராயிங்லாம் வரைஞ்சு வச்சிருக்காரு. நம்ம வால்டர் ஒயிட்டையும் அவரு காமெடியா வரைஞ்சு வச்சிருக்காரு. அப்புறம் கெமிஸ்ட்ரி டெஸ்ட்ல ஜெசி ஃபெயில் ஆன பேப்பர்லாம் இருக்கு. மார்க் போட்டது யாரு, நம்ம வால்டர் ஒயிட் தான். யோ டீச்சரே, என்ன என்னென்னலாம் திட்டிருப்ப, இப்ப என் கூட சேர்ந்து ட்ரக் வித்துக்கிட்டு இருக்க, இது தண்டா கால கொடுமன்னு மனசுலயே அவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஜெசிக்கு குண்டு பையா கிட்ட இருந்து கால் வருது. என்னடா விஷயம், கால் பண்ணிருக்க அதுவும் இந்த டைம்ல? அதுவா ஜெசி, நேத்து ஒரு மெத்து கொடுத்தல, அது கிடைக்குமா? ஏண்டா உனக்கு தினமும் ஓசிலியே கொடுப்பாங்களா? டேய் எனக்காக நான் கேட்கலடா, எங்க ஒரு குரூப் பார்ட்டி பண்ண போறாங்களா, அவங்களுக்கு மெத்து வேணுமா, உன்கிட்ட இருந்த மெத்து வேற லெவல்ல இருந்ததுன்னு சொன்ன, அதான் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ மொத்தமா காசு கொடுத்து அவங்க வாங்கிக்கிறாங்களாம். அட குண்டு பையா, ரொம்ப தேங்க்ஸ்ரா, மொத்தமா எடுத்துட்டு வரேன்னு அவரும் கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் சேல் பண்றாரு. எங்க நம்ம வால்டர் ஒயிட்டோட ஒய்ஃப் ஸ்கைலர் இருக்காங்கல்ல, அவங்க வால்டர் எப்படியாவது ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும், இந்த கேன்சர்ல இருந்து அவர் குணமாகணும்னு நினைக்கிறாங்க. வால்டர் மேரிக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, வா நீ நானும் போய் பார்த்துட்டு வந்துடலாம், காசை பத்தி கவலைப்படாத, மேரி தரேன்னு சொல்றா. இங்க பாரு, எனக்கு காசுலாம் யாரும் தரணும்ன்ற அவசியம் கிடையாது, ஓகேவா? நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் பேங்க்ல இருக்கு, அதை வேணா நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு நம்ம ஆளு ஜெசி கூட சேர்ந்து மெத்த வித்த காசு கொஞ்சம் இருக்கு, அதை எடுத்துக்கிறாரு. ஆனா இவரு வெளியே பேங்குக்கே போல, திடீர்னு காசு வந்தா வீட்டுக்குள்ள பேங்கா இருக்கு, அதனால கார்ல அப்படியே பேங்குக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி சைரன் சவுண்டோட ஃபாஸ்டா ஒரு போலீஸ் கார் வந்துகிட்டு இருக்கு. ஐயோ நம்மளதான் பிடிக்க போறாங்களான்னு ஓரமா நிறுத்தினா அது இவரை தாண்டி போய்கிட்டே இருக்கு. இவ்வளவு நாளா வால்டர் ஒயிட் எதுக்கும் பயந்ததே கிடையாது. ஆனா எப்ப இந்த ட்ரக் பிசினஸ்குள்ள இறங்கினாரோ அப்பையில இருந்தே போலீஸை பார்த்தாலே அவருக்கு பயம் வருது. சரி நம்ம பேங்குக்கு போலான்னு பேங்குக்கு போறாரு. பார்க்கிங் பண்றதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. நல்ல வேளையா ஒருத்தரோட கார் போகுது, அந்த இடத்துல நம்ம பார்க் பண்ணலான்னு ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளேயே குறுக்க ஒருத்தன் பூந்து நிறுத்திட்டு போயிடுறான். வால்டரும் கத்துறாரு. அந்த கார் ஓடிட்டு போனவன், ஏய் இறங்கி வந்தனா வாயை உடைச்சிருவேன்னு வால்டரையே திட்டிட்டு போறான். அப்பொழுதைக்கு வால்டரால எதுவும் பண்ண முடியல. ஆனா அந்த காரோடைய நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கிறாரு. அதோட அந்த ஆளும் பேங்க்குள்ள தான் போறாரு. அவருக்கு பின்னாடியே தான் வால்டரும் நிக்கிறாரு. இவன் அப்படியே வாயை உடைச்சிடலாமான்னு தோணுது. ஆனா எதுவும் பண்ணாம வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. சோ வீட்டுல யாரும் இல்ல, வால்டர் ஒயிட் மட்டும் தான் இருக்காரு. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டு யாருன்னு வெளியே பார்த்தா அங்க இருக்கிறது ஜெசி. என்ன தைரியம் தான் என் வீட்டுக்கே வந்திருப்ப? யோ காலையில இருந்து உன் வீட்டுக்கு வெளியே தான் நான் நின்னுகிட்டு இருக்கேனே, உன் வீட்டுல யாரும் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கேன். சரி இப்ப எதுக்குடா வந்திருக்க? நான் கொடுத்த மெத்தலாம் எங்க, எல்லாத்தையும் நீ அடிச்சு காலி பண்ணிட்டல. யோ டீச்சரே, சும்மா கோவத்துல கத்திக்கிட்டே இருக்காத, அதான் உனக்கும் எனக்கும் இதுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தையே கிடையாது. உன்னோட மெத்த வித்து காசா மாத்திட்டேன், உன்னோட பங்கு $4000, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தா ஓவரா பேசுற. கையில கொடுக்கலான்னு தான் வந்தேன், ஆனா நீ ரொம்ப ஓவரா பேசுறல. அவனை பொறுக்கி கொண்டு தூக்கி போடுறாரு. பணம் அப்படியே தரையிலையும் ஸ்விம்மிங் பூல்லையும் விழுது. வால்டர் ஒயிட்டும் ஆளையும் மண்டையும் பெரு பணத்தை தண்ணியில போட்டு போறான்னு எல்லாத்தையும் எடுக்கிறாரு. அப்புறம் ஜெசியுடைய அப்பா அம்மா வீட்டுல ஒர்க் பண்ற ஒருத்தவங்க ஒரு சிகரெட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதை ஜெசியுடைய அப்பா அம்மா கிட்ட கொடுக்க அவங்களும் ஜெசி மேல செமையா கடுப்பாக்குறாங்க. நீ தான் இந்த மாதிரி பண்ணிருக்க, தயவு செஞ்சு வீட்டுல இருக்கிற எங்க தெய்வ குழந்தைய கெடுத்துறாத, இங்க இருந்து போன்னு சொல்லிடுறாங்க. ஜெசியும் அப்படியே சோகமா வெளியே வந்துடுறாரு. அப்ப பின்னாடி அந்த தெய்வ குழந்தை இருக்கால ஜெசியோட பிரதர், அவன் வரான். டேய் அண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ரா, அந்த சிகரெட் என்னோடதுதான், நல்ல வேலை பழி எல்லாமே ஓ மேல விழுந்துருச்சு, நீ மாட்டிக்கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ்ரா. ஜெசியும் கடுப்பாக்குறாரு. உன்னதானே தெய்வ குழந்தைன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, மௌன நீலாம் தெய்வ குழந்தையா? ஒரு புழுவை தீயில வச்சா என்ன ஆகும், அதுதான்டா நீன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்துல வால்டர் ஒயிட்டும் ஸ்கைலரும் ஒரு டாக்டரை பார்க்க போறாங்க. அவரும் ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம், ஆனா அதுக்கு நிறைய பணம் ஆகும்னு சொல்றாரு. ஸ்கைலருக்கு எவ்வளவு காசு ஆனாலும் பரவாயில்ல, ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம், கடன் வாங்கியாச்சு பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா வால்டர் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. இவ்வளவு பணம் செலவு பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கேன், அந்த கடனையும் நீங்க தான் கட்டணும், நான் சாகும் பொழுது உங்களை கடனாளியாக்க விரும்பல. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற அவங்க பையன் ஜூனியரும், அப்பனா செத்து போக வேண்டியதானே, ட்ரீட்மெண்ட்டும் பண்ண மாட்டாராம், சாகவும் மாட்டாராம், என்ன நினைப்புல இருக்காருன்னே தெரியலன்னு சொல்ல வால்டர் ஒயிட்டும் சோகமா கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. செம்ம கடுப்புல இருக்காரு. எவனாவது மாட்டினா வாயை உடைக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில இருக்காரு. இந்த ஆடு தன்னால தலையை காட்டணும் ஒரு பழமொழி இருக்குல்ல, அதே மாதிரி பேங்க்ல உள்ள பூந்து பார்க்கிங் பண்ணால ஒரு ஆளு,
அவரு அதே காரோட பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலை போட்டு பக்கத்துலயே ஒரு ஸ்டோர் இருக்கு அதுக்குள்ள போயிடுறாரு. இதுதான்டா கேப்னு நம்ம வால்டர் ஒயிட்டும் நேரா அந்த கார் கிட்ட போயிட்டு பேட்டரியை என்னென்னமோ பண்ணி அப்புறம் அங்க இருந்து வந்துகிட்டு இருக்காரு. பின்னாடி அந்த கார் புகையுது, சடனா அது வெடிச்சு செதறுது. ஒரு சீனா நடந்து வராரு. நம்ம வால்டர் ஒயிட்டுக்கும் ஜெஸ்ஸிக்கும் முட்டிக்குச்சு. அதோட வால்டர் ஒயிட் செஞ்ச எல்லா மெத்துமே காலி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு அந்த வேலை வேணாம், உழைச்சி சம்பாதிக்கலான்னு ஒரு இன்டர்வியூக்கு போறாரு ஜெஸ்ஸி. சார் இதுதான் என்னோட ரெஸ்யூம், இதுல போடாத ஒரு விஷயம் என்னன்னா நான் ரொம்ப நல்லாவே சேல் பண்ணுவேன் சார். நம்ம கம்பெனில சேல்லாம் வேற லெவல்ல போகும், என்ன நம்புங்க. நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் ஜெஸ்ஸி, ஆனா சேல் டிபார்ட்மெண்ட்ல நீ சேரணும் அப்படின்னா காலேஜ் டிகிரி வேணும். ஆனா ஒரு ரெஸ்யூம்ல 10th ஃபெயில்னு போட்டிருக்கு, நான் எப்படி சேல் டிபார்ட்மெண்ட் கொடுக்கறது? ஆனா இருந்தாலும் உனக்கு ஒரு வேலை இருக்குன்னு விண்டோ வழியா காட்டுறாரு. காமெடியா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், அந்த வேலை வேணா செய்யுன்னு சொல்றாரு. ஜெஸ்ஸி கடுப்பாகி அந்த வேலையே வேணான்னு சொல்லி வெளியே வரும்போது வெளியே ஆல்ரெடி ஒருத்தர் காமெடியா ட்ரெஸ் போட்டு ஆடுறாருல, அவரு டேய் ஜெஸ்ஸி நில்றா அப்படின்னு கூப்பிட பார்த்தா ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்டு தான் அவரு. டேய் ஜெஸ்ஸி ஒரு பார்ட்டிக்கு போன, நீ கொடுத்தன்னு ஒரு மெத்த அங்க யூஸ் பண்ணண்டா, வேற லெவல்ல இருந்ததுடா, இன்னும் இருந்தா சொல்றா, வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உடனே ஜெஸ்ஸியும் இங்க பாரு, நான் அந்த தொழில இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் நான் உழைச்சி சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன். அட என்னடா ஜெஸ்ஸி நல்ல டிமாண்ட்ல இருக்கும்போது ரிட்டையர் ஆகுறியே, என்னடா பண்றது? என் கூட பார்ட்னர்னு ஒருத்தன் இருந்தான், அந்த ஆளுதான் அதெல்லாம் செய்வான் சமையா, ஆனா எனக்கும் செய்ய தெரியும், பாத்திருக்கேன் கூட இருந்து. சரி என் கூட வா, நானே அந்த மெத்த ரெடி பண்றேன்னு அவரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த வேனுக்கு போறாரு. நம்ம வால்டர் ஒயிட் என்னென்னலாம் பண்ணுவாரோ அது எல்லாத்தையும் ஓரத்துல இருந்து பார்த்து மெத்த கொஞ்சம் கொஞ்சமா பயபுள்ள ரெடி பண்ணுது. கூட இருந்த ஃப்ரெண்டுக்கு ஒன்னும் புரியல. டேய் ஜெஸ்ஸி எப்படா அதெல்லாம் பண்ற? டேய் பேசிக்கா கெமிஸ்ட்ரி தெரிஞ்சாலே போதும்டா, இதை யாரு வேணாலும் பண்ணலாம், அதுதான்டா எனக்கு இருக்கிற பெரிய டவுட்டே. ஏன்னா மத்த சப்ஜெக்ட்ல எல்லாம் அட்லீஸ்ட் ஜஸ்ட் பாஸ் ஆச்சு ஆயிடுவேன், ஆனா கெமிஸ்ட்ரியில உனக்கு கெமிஸ்ட்ரின்ற ஸ்பெல்லிங் கூட தெரியாதே, எப்பவும் முட்டை தான் வாங்குவ, இப்ப என்னடா போதை பொருளே உருவாக்குற? சும்மா வளவலன்னு பேசாத, நான் எப்படி செய்யறேன் பாருன்னு இவரும் என்னென்னமோ பண்றாரு. எப்படியோ ஒரு வழியா மெத்த ரெடி பண்ணிடுறாரு. ஆனா அந்த அளவுக்கு அது கிளியராவே இல்ல. அதனால அந்த மெத்தெல்லாம் கொண்டு போய் கீழே கொட்டிடுறாரு. கூட அந்த ஃப்ரெண்டும் அடப்பாவே ஏன்டா கீழே கொட்டின, எனக்கு ஓகேடா அதெல்லாம், உனக்கு ஓகே, ஆனா நம்ம கஸ்டமருக்கு அது ஓகே கிடையாது. சோ கிளியரா வர வரைக்கும் திரும்ப திரும்ப நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அதோட டிமாண்ட் அதிகமாகும்னு சொல்றாரு. சோ அதனால திரும்ப திரும்ப மெத்த உருவாக்கி கீழே கொட்டிக்கிட்டே இருக்காரு. கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு கடுப்பாகுது. ஏன்னா ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்டு தான் இந்த மெத்த உருவாக்குறதுக்கான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வராரு, காசு கொடுக்கறதும் அவரு தான். அதனால அந்த மெத்த கீழே கொட்ட விடாம பிடிச்சி, நீ மாட்டு கீழே கொட்டிக்கிட்டே இருக்க, நீ வேஸ்ட் பண்ண காசெல்லாம் நான் ரோட்ல ஆடி பாடி சம்பாரிச்ச காசு ராடே, இந்த மெத்தே போதும், வாடா போய் சேல் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நமக்கு இன்னும் கிளியரா வேணும், அப்பதான் டிமாண்ட் அதிகமாகும், போடா நீயும் உன் டிமாண்டோன்னு ஜெஸ்ஸிய புடிச்சு தூக்கி சுத்த அந்த இடமே ரண கொடூரமாகுது. கடுப்பான ஜெஸ்ஸியும் கண்ட கருமத்தெல்லாம் அவரோட ஃப்ரெண்டு மூஞ்சிலேயே ஊத்தி வெளியே போடா நான் என்ன அடிச்சு வெளியே தரத்துட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வந்துகிட்டே இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம வால்டர் ஒயிட்டும் ஸ்கைலரும் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்க. எலையட்ன்ற ஒருத்தருடைய பர்த்டே பார்ட்டி தான் அது. ஒரு பெரிய $1 மில்லியன் கம்பெனியோடைய ஓனர் தான் இந்த எலையட்டே. இன்னும் சொல்ல போனா நம்ம வால்டர் ஒயிட்டும் எலையட்டும் சேர்ந்து தான் அந்த கம்பெனியை ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த கம்பெனிலாம் அவ்வளவு பெருசாகல. வால்டர் ஒயிட்டும் அவரோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் கம்மி காசுக்கு வித்துட்டு வந்துட்டாரு. ஆனா இப்ப அவர் வித்த ஷேர்ஸ் எல்லாமே பல கோடி. அதனாலதான் அந்த எலையட்டு ரொம்ப பணக்காரரா இருக்காரு. நம்ம வால்டர் ஒயிட் தெருக்கோடியில இருக்காரு. எலையட்டுக்காக வால்டர் சின்னதா ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்காரு. அந்த இடத்துல கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு பாக்குறாங்களா, வால்டரோட கிஃப்ட பார்த்தா ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் இருக்கு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா அந்த எலையட்டுன்றவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துரும் போல. ஏன்னா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 மாசமா இந்த நூடுல்ஸ் தான் எங்களுக்கு சாப்பாடு. ஆனா வால்டர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியை மூடிட்டாங்க, எப்படி இந்த நூடுல்ஸ் நீ கண்டுபிடிச்ச, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு இவர் சொல்றாரு. வால்டரும் எலையட்டும் மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. வால்டரும் ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு. அப்ப எலையட்டும் பேசாம நீ திரும்பவும் நம்ம கம்பெனிலேயே வந்து ஒர்க் பண்ண, ஏன்னா உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது வந்து எலையட்ட என்னால முடியாது, எனக்கு பர்சனலா நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும் பொழுது எலையட்டும் எனக்கு தெரியும் உனக்கு கேன்சர் தானே, நம்ம கம்பெனிலேயே இன்சூரன்ஸ் இருக்கு, அது மூலியமா உன் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செலவாகுதோ அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. வால்டருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த பார்ட்டி முடிஞ்சு வெளியே வரும்பொழுது ஒய்ஃபை போட்டு கிளின்னு கிளிக்கிறாரு. எதுக்காக அவங்கிட்ட எனக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னேன்? ஸ்கைலர் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஸ்கைலரும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னாதான் உங்ககிட்ட பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன்னு கோச்சிக்கிட்டே வராங்க. சாப்பிடும் போது கூட ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை பாத்துக்காம வேண்டா விருப்பா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே. வால்டர் ஒயிட்டுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம வால்டர் ஒயிட்டோட பையன் ஜூனியர் இருக்கான்ல, அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சரக்கு அடிக்கலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா அங்க கடைகள்ல 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் சரக்கு வாங்க விட மாட்டாங்க. ஐடி கார்டை காட்டினாதான் சரக்கையே கொடுப்பாங்க. அதனால அங்க வர பெரிய ஆளுங்க கிட்ட அவங்களோட ஐடியா யூஸ் பண்ணி சரக்கு வாங்கலான்றது இவங்களோட பிளான். சோ ஜூனியரும் போயிட்டு அங்க வந்த ஒருத்தர் கிட்ட, சார் உங்களோட ஐடியா வச்சு எங்களுக்கு கொஞ்சம் சரக்கு வாங்கி தர முடியுமான்னு கேட்க, சரக்குலாம் வாங்க முடியாதுப்பா, என் ஐடியா
கத்திய வச்சு உங்களை ஜெயிலுக்கு வேணா அனுப்பலாம். அப்படின்னா சார் ஐடியா வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா அவரு போலீஸ் ஆபீசர். அந்த ஐடியா காட்டுறாரு. ஜூனியரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. நல்ல வேளை நம்ம ஜூனியரோட சித்தப்பா தானே போலீஸ் ஆபீசர் ஹேங்க், அதனால ஹேங்க் வந்து காப்பாத்துறாரு. இந்த விஷயத்த ஸ்கைலர் கிட்ட மேரியும் ஹேங்க்கும் சொல்றாங்க. உன் பையன் ஆல்ரெடி சிகரெட் வேற பிடிக்கிறான், இதுல இது வேறவா அப்படின்னு சொல்லும் பொழுது என் பையன் சிகரெட் பிடிக்கிறானா, அந்த பழக்கம் அவனுக்கு கிடையாது. உடனே மேரியும் ஏய் நீ தானே சொன்ன ஏதோ ஸ்டோரிக்காக அப்படின்னு என்கிட்ட மலுப்ப ட்ரை பண்ணியே, உன் பையனை பத்தி தானே நீ சொல்லிக்கிட்டு இருந்த. ஐயோ நான் ஜூனியரை பத்தி சொல்லல, நம்ம வால்டர் ஒயிட் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவரு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அவர் யூஸ் பண்றது கிடையாது. இப்போதைக்கு என்ன பிரச்சனைனா அவரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கணும். அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா பேசலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வால்டர் ஒயிட்டும் வீட்டுக்கு வராரு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா வால்டர் ஒயிட்டை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்க சொல்லி. வால்டர் தெளிவா சொல்றாரு, நான் ட்ரீட்மெண்ட்டை எடுத்தாலும் உயிர் பொழைக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த காசையும் என் குடும்பம் தான் கொடுக்கணும். அவங்கள கடங்காரங்களா ஆக்க விரும்பலன்னு கடைசி வரைக்கும் இதுக்கு அவர் ஒத்துக்கவே இல்லை. அதனால வால்டரோட ஒய்ஃப் ஸ்கைலர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே பேசாமலே சோகமாவே இருக்காங்களா. இவருக்கும் மனசு கேட்கல. சரி ஓகே உனக்காக நான் ஒத்துக்கிறேன்னு ஒய்ஃப் கிட்ட சொல்ல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டும் போய்கிட்டு இருக்கு. நிறைய பணமும் செலவாகுது. குடும்பத்துல கடனும் அதிகமாகுது. இதனால வால்டர் ஒயிட்டுக்கு ஒழுங்கா தூக்கம் கூட வரல. நம்ம சாகும் பொழுது நம்ம குடும்பத்துக்கு எந்த கடனும் இருக்கக்கூடாது, நல்ல பணம் இருக்கணும் அப்படின்னு இவரும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. அப்போ ஒரு போன் கால் வருது. பேசுறது யாருன்னா கிரெச்சன்ன்ற ஒரு லேடி. எலையட்னு ஒருத்தரோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த எலையட்டோடைய ஒய்ஃப் தான் இவங்க. கிரெச்சன் வால்டர் ஒயிட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு எலையட் பணம் தரேன்னு சொன்னாராம். ஆனா நீ ரிஜெக்ட் பண்ணிட்டியாமே. எங்க பாரு எனக்கு பணம் எதுவும் தேவையில்லை, அதோட நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்கேன், காசை நாங்க பாத்துக்கிறோம், நீ எதுவும் டென்ஷன் ஆகாதுன்னு சொல்றாரு. ஆனா அந்த கிரெச்சன்ன்றவங்க அலறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்ம வால்டருக்கும் இப்ப பணம் தேவைப்படுது. அதனால திரும்பவும் ஜெஸியை போய் பாக்குறாரு. அந்த ஜெஸியும் வால்டர் ஒயிட் மாதிரியே கிறிஸ்டல் கிளியரா மெத்த உருவாக்கலான்னு ட்ரை பண்ணி அவரால் முடியவே இல்லை. வால்டரும் ஜெஸியை பார்த்து என்னடா சமைக்க ஆரம்பிக்கலாமான்னு சொல்றாரு. அதாவது மெத்த உருவாக்கலாமான்னு கேட்கிறாரு. வால்டர் திரும்பவும் ட்ரக் பிசினஸ்க்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு. மெத்த உருவாக்கலான்னு வேன்குள்ள போறாரு. பார்த்தா பொருள் எல்லாம் களைஞ்சு போயிருக்கு. வால்டரும் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம இல்லாத டைம்ல நம்மள மாதிரியே மெத்த உருவாக்க பயபுள்ள ட்ரை பண்ணிருக்கு. எங்க பாரு ஜெஸி, எல்லாராலையும் சூனாப்பானாவா ஆகிட முடியாது. நான் செய்யற வேலையை பாக்குறேன், நீ விக்கிற வேலையை பாரு, அவங்க வேலையை ஒழுங்கா பண்ணலான்னு இவரு சொல்றாரு. காலையில எழுந்த உடனே வால்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க கீமோதெரபியும் எடுத்துக்கிறாரு. நம்ம ஹஸ்பண்ட் எப்படியும் குணமாயிடுவாரு அப்படின்னு ஸ்கைலருக்கு ஒரு சந்தோஷம். அதோட இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் வால்டர் அவரு போதை பொருளை வித்து கிடைக்கிற பணத்தை தான் யூஸ் பண்ண போறாரு. இந்த விஷயம் எதுவும் ஸ்கைலருக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மேபி எலையட்டை ஹெல்ப் பண்றாரு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வால்டர் கிளாஸுக்கு போறாரு. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தர ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரால் ஒழுங்கா பாடம் எடுக்க கூட முடியல. அந்த அளவுக்கு அந்த கேன்சரும் அவர் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டும் பாடா படுத்துது பாவம். அப்புறம் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா வால்டர் வேனுக்குள்ள மெத்த செய்ய ஆரம்பிக்கிறாரு. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவரால் ஒழுங்கா மூச்சு கூட விட முடியல. வெளியே வந்து அப்படியே சட்டையை கழட்டி போட்டு இப்பதான் நிம்மதியா மூச்சே விடுறாரு. இது ஜெஸியும் பார்த்துட்டு யோ டீச்சரே உன் வயித்துல ஏதோ டாட் டாட்டா இருக்கே, அதே மாதிரி என் ஆன்டிக்கும் இருந்தது, அவங்களுக்கு கேன்சரு, அப்போ உனக்கும் கேன்சரா? ஆமா பெரிய கண்டுபிடிப்பு பாரு. அப்படின்னா நான் சொன்னது உண்மைதானா? நீ சீக்கிரமா டிக்கெட் வாங்க போறியா? ஆட டீச்சரே இப்பதான் எனக்கே புரிய வருது. அதுக்காக தான் நீ இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க. சாகிறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்துக்கு நிறைய பணத்தை கொடுக்கணும்னு. செம கேடியா நீ. இப்ப அதனால உனக்கு எதுவும் ப்ராப்ளமா? சரி அது இருக்கட்டும், உன் ஆன்டிக்கு கேன்சர்னு சொன்னல, அவங்க உயிர் பழைச்சிட்டாங்க தானே? இல்லையே, அது சீக்கிரமா டிக்கெட் வாங்கிடுச்சு. அப்புறம் டீச்சரே நீ செத்து போயிட்டேன்னா இந்த மெத்து ஃபார்முலாவை எனக்கு கொடுப்பியா? ஒழுங்கா மூடிட்டு நான் செஞ்சு வச்ச மெத்தெல்லாம் போய் வித்துட்டு வாடான்னு சொல்றாரு. ஜெஸியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெத்தெல்லாம் ரோட்ல போறவங்க கிட்ட வித்துக்கிட்டே வராரு. அப்புறம் திரும்ப நம்ம வால்டர் ஒயிட் கிட்டே வந்து இந்தாயா இன்னைக்கு வித்த மெத்தோடைய காசுன்னு கொடுத்துட்டு ஒரு மொபைல் போனையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஆமா இதுல எவ்வளவு பணம் இருக்கு? $2600. என்னடா காசு இவ்வளவு கம்மியா இருக்கு, இவ்வளவு பணம்லாம் எனக்கு பத்தாது. ஹலோ சார், இது உங்களுக்குன்னு யாரு சொன்னது? இதுல பாதியா பிரிச்சுக்கிட்டா $1300, அதுதான் உங்களுக்கு. அதுலயும் ஒரு 25 சென்ட் கம்மி பண்ணிடுங்க, ஏன்னா மொபைல் போன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன்ல. டேய் ஜெஸி, நம்ம பண்ற இந்த வேலைக்கு இந்த பணம்லாம் பத்தவே பத்தாது. எல்லா ட்ரக்கையும் வித்தியா இல்லையா? எல்லாத்தையும் எல்லாம் எங்க விற்க முடிஞ்சது? நானே ரோட்ல எல்லாரும் கை காலையும் விழுந்து வாங்கிக்கோங்கன்னு வித்துக்கிட்டு இருக்கேன். இதுல பத்தாததுக்கு போலீஸ் தொல்லை வேற. ஒரு கஸ்டமரா பார்த்து அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா விற்கிறது வேலைக்கே ஆகாது. நம்ம ஹோல்சேலா மொத்தமா வைக்கணும். ட்ரக் டீலர்ஸ் தான் ஹோல்சேலா வாங்குவாங்க. அதான் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டோமே கிரேசின்னு. அவன் செத்துட்டானா என்ன? அவன் இடத்துல வேற ஒருத்தன் வந்திருப்பான்ல. ஆமா அவன் கிரேசியை விட ரொம்ப மோசமானவன் போல. அவன் பேரு டூகோன்னு ஜெஸியும் சொல்றாரு. அப்படின்னா நேரா அந்த டூகோவை போய் பாரு, அவங்கிட்ட நம்மளோட ட்ரக் வித்துரு. யோ டீச்சரே உனக்கு புரியுதா? யார் என்னன்னே தெரியாதவங்க கிட்ட இருந்தெல்லாம் அவன் ட்ரக்கை வாங்க மாட்டான். போனா என்ன போட்டு தள்ளிடுவான். கம்மி காசு வந்தாலும் பரவாயில்ல, இதே மாதிரி சேஃபா கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சம்பாதிப்போம். அதெல்லாம் தேவையில்லை. அந்த டூகோவை நீ பாக்குற, நம்ம ட்ரக்கை விக்கிற, அது உன் வேலைன்னு இவரு சொல்லிடுறாரு. இந்த நேரத்துல போலீஸ் ஆபீசர் ஹேங்கும் அந்த மாஸ்கை வச்சு அடுத்த க்ளூ ஏதாவது கிடைக்குமான்னு தேடும்போது தான் நம்ம வால்டர் ஒயிட் ஒர்க் பண்ற அந்த ஸ்கூல்ல தான் அந்த மாஸ்க் இருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு அங்கேயே போறாரு. வால்டருக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இந்த மாஸ்க்கும் இந்த ஸ்கூல்
ஸ்கூல்ல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஹேங்கும் தேடும் பொழுதுதான் ஆல்ரெடி ஒருத்தர் மேல கிரிமினல் கேஸ் இருக்கு, அவர் இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றாரு, மேபி அவரா இருக்கலாம்னு சந்தேக கேஸ்ல புடிச்சு போடுறாங்க. நம்ம வால்டரும் நம்மள நெருங்கி இவ்ளோ பக்கத்துல வந்துட்டாங்களேன்னு பயந்து போறாரு. இந்த நேரத்துல ஜெசியும் அந்த பெரிய ட்ரக் டீலரான டியூகோவோட இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. கூடவே ஒல்லி பையனும் வரான். நம்ம வால்டர் ஒயிட் செஞ்ச அந்த மெத்த பார்த்த உடனே என்னடா இது இவ்ளோ கிளியரா இருக்கு. ஆமா டியூகோ, பாக்குறதுக்கு மட்டும் கிளியர் கிடையாது, அடிச்சு பாரு வேற லெவல்ல இருக்கும். உடனே அந்த டியூகோவும் ட்ரை பண்றாரு. அவருக்கு சுருன்னு ஏறுது. வேற லெவல் அது, நான் அதை எடுத்துக்கிறேன், உன் இடத்துக்கு காசு தேடி வரும் நீ போ அப்படின்னு சொல்ல ஜெசியும் சார் காசை இப்பயே கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன், இப்பெல்லாம் தர முடியாது, நீ போ நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றேன்ல அப்படின்னு டியூகோ சொல்ல ஜெசிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. மெத்த எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணா புடிச்சு போட்டுறாங்க அவரை. ஏண்டா என்ன தைரியம் இருந்தா எங்க இடத்துக்குள்ளேயே வந்து பொருளை காமிச்சிட்டு காசு கொடுத்தாதான் போவேன்னு சொல்லிட்டு நிப்ப, உனக்கு காசு தானே வேணும்னு லாக்கருக்குள்ள இருந்து பணப்பை எடுக்கிறாங்க. அந்த பணப்பையாலேயே போட்டு பொல பொலன்னு பொழக்கிறாங்க. அவ்வளவுதான் ஜெசி அங்கேயே மயங்கிடுறாரு. இங்க நம்ம வால்டர் ஒயிட்டும் ஜெசிக்கு கால் பண்ணா ஜெசி எடுக்கவே மாட்டாரு. ஆனா விடாம கால் அடிக்கும் பொழுது ஒல்லிப்பையா கால் அட்டன் பண்ணி ஹலோ யாரு சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, டேய் நீ யாரா, நான் ஜெசி கிட்ட பேசணும். ஜெசியே பேச முடியாம தான் பெட்ல புடந்துகிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். என்ன சொல்ற, என்ன ஆச்சு, சீக்கிரமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கின ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் சொல்ல உடனே வால்டரும் போய் பாக்குறாரு. ஜெசி பெட்ல படுத்துக்கிட்டு அன்கான்சியஸா இருக்காரு. பக்கத்துல ஒல்லிப்பையாவும் இருக்காரு. என்ன ஆச்சு உனக்கு? டியூகோன்னு ஒரு ஆளை பார்த்து மெத்த வைக்கலான்னு போனோம், ஆனா அந்த ஆளு மெத்த வாங்கிக்கிட்டு காசு கொடுக்கவே இல்ல, கேட்டதுக்கு போட்டு இவனை அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. சோ இதை கேட்ட வால்டரும் டென்ஷன் ஆகுறாரு. வால்டருக்கு பணம் வேணும், அதுக்கு மெத்த ஹோல்சேலா வித்து ஆகணும், அந்த டியூக்கோ கிட்ட மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த டியூக்கோ கூட நம்ம ஒரு பிசினஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அவர் தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா கீமோதெரபி பண்ணும்போது முடியெல்லாம் கொட்டிடுமா. சோ சும்மா சும்மா கொட்டுறதுக்கு மொத்தமா மொட்டை அடிச்சிடலான்னு வால்டர் மொட்டை அடிச்சுட்டு அவரோட ஒய்ஃப் பக்கத்துல போறாரு. ஒய்ஃப் பார்த்து மிரண்டு போறாங்க. ஏன்னா பார்க்க அப்பாவி மாதிரி இருந்தவரு இப்போ மொட்டை அடிச்சுக்கிட்டு டெரர் பீஸா இருக்காரு. அதோட பிரேக்கிங் பேட் சீரிஸோடைய ஒரு லெஜெண்டரி கேரக்டரான நம்ம வால்டர் ஒயிட்டோட லுக்கே இதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கும். சோ வால்டருக்கு பணம் வேணும், அதனால இன்னொரு செட் ஆஃப் மெத்த உருவாக்குறாரு. அதை எடுத்துக்கிட்டு நேரா அந்த டியூகோவை பார்க்க போறாரு. டியூகோவும் வால்டர் கொண்டு வந்த மெத்த பார்த்துட்டு இதை பாக்குறதுக்கு நேத்து ஒருத்தன் கொண்டு வந்தானே அவனோடது மாதிரியே இல்ல, ஆமா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க வால்டர் ஒயிட்டும் என்னோட பேரு ஹைசன்பர்க்னு சொல்றாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மெத்த உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இதை நானே செய்யறேன், அதோட என்னோட ஆளு நேத்து உங்ககிட்ட விக்கலான்னு வந்தான், மெத்த வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுக்காம அவனை நீ அடிச்சு அனுப்பியிருக்க. ஓ அது உன் ஆளுதானா? பாவம்பா அந்த பையன் அந்த பண மூட்டையிலேயே பணத்தை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டானுங்க என் பசங்க. இன்னைக்கு நீ வந்து மாட்டிக்கிட்ட, அந்த பண மூட்டையும் இங்கதான் இருக்கு, அதால நீயும் அடி வாங்குறதுக்கு முன்னாடி ஒழுங்கா ஓடி போயிடு. இங்க பாரு டியூகோ, ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்ட அப்படின்னா நான் அமைதியா இங்க இருந்து போயிடுவேன், இல்லனா நடக்கிறதே வேற மாதிரி ஆயிடும். அட இங்க பாருங்கடா மிரட்டுறாரா நம்மள அப்படின்னே பண்ணுவேன்னு கேட்க வால்டரும் அவரு கொண்டு வந்த மெத்துல இருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து மேல சீலிங்ல அடிக்கிறாரு. அந்த இடமே அப்படியே வெடிச்சு செதறுது. ஆக்சுவலா இவர் கொண்டு வந்தது மெத்தே கிடையாது, கிறிஸ்டல் டைப்ல ஒரு பாமையே கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் மொத்த பாக்கெட்டையும் எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஒரு பீஸுக்கே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா, மொத்தமா அடிச்சுன்னு வச்சுக்கோ மாவான ஒரு எலும்பு கூட மிஞ்சாது, ஒழுங்கு மரியாதை என் பணத்தை கொடுன்னு கேட்க வேற வழி இல்லாம டியூகோவும் அவர் ஆளுங்க கிட்ட பணத்தை கொடுக்க சொல்றாரு. நம்ம வால்டரும் பணத்தை வாங்கிக்கிட்டு வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அந்த டியூகோவோட இடம் பத்திக்கிட்டு எரியுது. அந்த நெருப்பு மாதிரியே இவரும் நடந்து வராரு. இதுக்கப்புறம் நம்ம வால்டர் இப்படிதான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எவனுக்கும் பயப்படாம அவரோட வேலையை பார்க்க போறாரு. அடுத்த நாள் ஆகுது. நம்ம வால்டர் ஒயிட் ஒர்க் பண்ற அந்த ஹை ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் நடக்குது. மெத்னால ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது, மெத் இஸ் ஈக்குவல் டு டெத்னு ஒரு அவேர்னஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட வால்டர் ஒயிட்டை பாராட்டி தள்ளுறாங்க. ஏன்னா அவருக்கு கேன்சர் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவர் வந்து ஒர்க் பண்றாரு. சோ இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வால்டர் ஒயிட் மாதிரி ஒரு டீச்சர் கிடைச்சது கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு பாராட்டி தள்ளுறாங்க, கை தட்டுறாங்க. ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போதை பொருளை யூஸ் பண்றதுக்கு ரீசனே நம்ம வால்டர் ஒயிட் தான். ஏன்னா அவரு தான் போதை பொருளையே செய்யறாரு. அப்புறம் நேரா ஜெசியை பார்க்கலான்னு போனா ஜெசியோடைய வீட்டை வாங்குறதுக்கு ஆளுங்கெல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜெசி வேனுக்குள்ள பொழந்துகிட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு. டே ஜெசி என்னடா உன் வீட்டெல்லாம் வித்துக்கிட்டு இருக்க? என்ன பண்றது, இதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லப்பா அந்த ட்ரக் வேலைலாம். ஒரு கம்பெனில ரோட்ல பொம்மை ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆடுற ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை தான் நான் செய்ய போறேன். அட என்னடா ஜெசி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்ட? பின்ன என்ன பண்றது, எனக்கு உடம்புக்கு முடியல. சரி பார்க்க வரிய ஒரு ஹார்லிக்ஸ் பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு உனக்கு தெரியாது? அட உனக்கு அதுக்கு மேலையும் உன்னை கொண்டு வந்திருக்கன்னு கட்டா பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. யோ டீச்சரே இவ்வளவு பணம் ஏது உனக்கு, நீயே போயிட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் கிடையாது, டியூகோ எனக்கு கொடுத்தான். என்னது அவன் கொடுத்தானா? கொடுத்த சரக்குக்கு பணம் கேட்டதுக்கு பணம் மூட்டையே வச்சே என்ன அடிச்சிட்டான். நீ என்னையா இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு வந்திருக்க? எல்லாமே உனக்காக தான், உன்னை அடிச்சாங்கல்ல அதனாலதான் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்திருக்கேன். அதோட டியூகோ கூட ஒரு டீலையும் போட்டிருக்கேன். வாரம் வாரம் 2 பவுண்டு மெத்த நம்ம ரெடி பண்ணணும். ஒரு பவுண்டுக்கு $35,000 அவன் தருவான். இதை கேட்ட ஜெசியும் கிழிஞ்சது போ, அவ்வளவு மெத்த நம்ம செய்யணும்னா நமக்கு சூடோன்னு ஒரு பொருள் தேவைப்படும்ல, அது நிறைய வேணும். ஒரு கடையிலையும் ஓரளவுக்கு தான் நம்மளால வாங்க முடியும். அதிகமா வாங்கினா சந்தேக கேஸ்ல புடிச்சு போட்டுருவாங்க. இந்த ஊரு ஃபுல்லா ஒரு வாரமா சுத்தி ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா சூட வாங்கினாலும்
பவுண்டு தயாரிக்கிற அளவுக்கு நம்மளால கலெக்ட் பண்ணவே முடியாது, தேவையில்லாம வாய் விட்டு வந்துட்டியே இப்படின்னு ஜெசி சொல்ல வால்டருக்கும் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. சோ ஒரு அரை பவுண்டுக்கு மெத்த ரெடி பண்ணி டியூகோவை அவங்க மீட் பண்றாங்க. டியூகோவும் அதை வாங்கி வெயிட் போட்டு பார்த்தா அரை பவுண்டு தான் இருக்கு. யோ ஹைசன்பர்க், இந்த தம்மா துண்டுக்காகவா என்ன இவ்வளவு தூரம் வர வச்ச? இதனால எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? வால்டரும் நான் எவ்வளவு கொடுத்துருக்கணும் அதுக்கு மட்டும் பணம் கொடுன்னு கேட்க, சரி சரி கொடுக்குறேன், மொத்தம் $17,500. ஆனா $500 நான் எடுத்துப்பேன், 17 மட்டும் நீ வச்சுக்கோ. ஏன்னா தம்மா துண்டு பொருளுக்கு இவ்வளவு தூரம் என்ன அலைய வச்சல, அதுக்காக தான். உடனே வால்டர் அந்த டியூக்கோ கிட்டயே எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், எங்களோட பொருள் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ இன்வெஸ்ட்மெண்டா எங்க கிட்ட அந்த பணத்தை கொடு, நாங்க பொருளை செஞ்சு தரோம். அந்த டியூக்கோவும் பணத்தை கொடுக்கறாரு, அதுவும் சும்மா கிடையாது, வட்டிக்கு. அடுத்த வாரம் 2 பவுண்டு மெத்தோட வரணும், இல்லன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான். 2 பவுண்டா? யோ டியூக்கோ 4 பவுண்டு கொண்டு வரேன்னு வால்டர் சொல்ல, எங்க ஜெசி வாய் அடிச்சு போறாரு. வீட்டுக்கு வந்துட்டு, யோ டீச்சரே உனக்கு என்ன ஆச்சு? அரை பவுண்டு செய்யவே நம்மளால முடியல, இதுல 4 பவுண்டு எப்படி செய்யறது? அவ்வளவு சூடோவெல்லாம் ஏற்பாடு பண்ணவே முடியாது. ஜெசி இந்த தடவை நம்ம ஃபார்முலாவே மாத்த போறோம், சூடோ நமக்கு தேவையில்லை, வேற சில கெமிக்கல்ஸ் இருக்கு, அது எல்லாத்தோட பேரையும் நான் எழுதுறேன், நீ போயிட்டு வாங்கிட்டு வர. சோ வால்டர் எழுதுனா அந்த பேப்பர்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் இவர் படிச்சுட்டு, யோ டீச்சரே நீ எழுதி இருக்கிறத என்னால படிக்க கூட முடியலையே, கடையில எவனாவது இது எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்டா நான் என்னையா பண்றது? அதெல்லாம் தெரியாது, நீ இதை வாங்கிட்டு வா, அது உன்னோட பொறுப்புன்னு சொல்லிடுறாரு. இந்த நேரத்துல வால்டருடைய வீட்டுல விசேஷம் நடக்குது. ஏன்னா ஸ்கைலர் பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, உள்ள இருக்கிற பாப்பாவுக்காக வீடியோஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கைலரோட சிஸ்டர் மேரி 20 வருஷம் கழிச்சு இந்த வீடியோவை நீ பார்க்கும் பொழுது சித்தி உன் கூட இருப்பானு தெரியாது, ஆனா இருந்தாலும் சித்தி உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்றத நீ புரிஞ்சுப்ப. அப்புறம் கேமராவை வால்டர் பக்கம் திருப்ப வால்டரும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த குழந்தைக்கு ஹாலி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. வெளியே வரதுக்கு முன்னாடியே, ஹாலி அப்பா எப்பவுமே ஒன்னதான் நினைச்சுக்கிட்டு இருப்பேனே, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க போனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி உனக்காக ஒரு ஃபேமிலி இருக்கு, அதை மட்டும் மறந்துடாதுன்னு சொல்றாரு. அப்புறம் ஸ்கைலருக்கு வந்தவங்க எல்லாம் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மேரி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருளை கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம வால்டரும் மேரியோட ஹஸ்பண்ட் ஹேங்கும் தனியா உட்காந்து சரக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, சுருட்டு எல்லாம் பிடிக்கிறாங்க. சோ இப்பதான் வால்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு, இப்ப நம்ம சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், 1930வது வருஷத்துல இதே வேலையை நம்ம பண்ணிருந்தோம்னா அன்னைக்கு இல்லீகல், நம்மள ஜெயில பிடிச்சு போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப யார் வேணாலும் சரக்கு அடிக்கலாம். அதே மாதிரி இப்ப நிறைய ட்ரக்ஸை இல்லீகல்னு சொல்லி தடுத்து வச்சிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல அதையும் லீகல் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த மனுஷங்களாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சட்டத்தை மாத்தி வைக்கிறாங்க அப்படின்னு இவரு சொல்றாரு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஸ்கைலர் வால்டர் கிட்ட இந்த மாதிரி மேரி கொடுத்தால எக்ஸ்பென்சிவான பொருள், அது எப்படியும் ஒரு $500-600 இருக்கும், அதை கொண்டு போயிட்டு நான் ரிட்டர்ன் கொடுக்க போறேன், வர காசை வச்சு வீட்டுல செலவுக்கு எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. வால்டரும் ஓகேன்னு சொல்றாரு. அதோட ஸ்கைலர் நான் கொஞ்ச நாள் பிஸியா இருப்பேன், அதனால சும்மா சும்மா என்ன போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்ல ஸ்கைலரும் ஓகேன்னு சொல்றாங்க. ஜெசியும் அங்க எங்கன்னு சுத்தி ஒரு வழியா எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனா மெத்தலமேனன்ற ஒரே ஒரு கெமிக்கல் மட்டும் மிஸ் ஆகுது, அது எங்கடான்னு கேட்கும் பொழுது நானும் நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டேன், அந்த அளவுக்குலாம் பப்ளிக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்களாம். சோ மெத்தலமேனை திருடி கொடுக்குற ஒரு கும்பல் இருக்கு, அவங்க கிட்ட கேட்கும் பொழுது அவங்க $10,000 கேட்கறாங்க. கேட்டா என்ன கொடுக்க வேண்டியதானே, உங்ககிட்ட பணம் இருக்குதானே? யோ டீச்சரே நீ எழுதி கொடுத்த எல்லா பொருளும் சம விலை தெரியுமா, என்கிட்ட இப்ப $2,000 தான் இருக்கு. சோ வால்டர் ஒயிட்டும் யோசிக்கிறாரு, அந்த திருடுவாங்கன்னு சொன்னல, அவங்க எல்லாம் மெத்தலமேனை எங்க இருந்து திருடுவாங்க? பக்கத்துல ஒரு ஃபேக்டரி இருக்கு, அங்க இருந்து தான். சோ நீயும் நானும் அந்த ஃபேக்டரிக்கு போறோம், அவனுங்க என்ன திருடுறது, நம்ம திருட போறோம்னு சொல்றாரு. அது ஒன்னும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த ஃபேக்டரியில பெரிய பெரிய பூட்டுலாம் இருக்கும், பெரிய பெரிய கதவுலாம் இருக்கும், அதை எப்படி ஓபன் பண்றது, உடச்சா சவுண்ட் கேட்டு வந்துருவாங்க. அதுக்காக தான் நான் இந்த பவுடரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது மூலியமா அந்த லாக்கை நம்மளால உருக்க முடியும். எது இந்த பவுடரை வச்சா? வேர்ல்டு வார் 2ல ஜெர்மன்ஸ் ஒரு பெரிய கன்னை வச்சிருந்தாங்க, அதுவும் டன் கணக்குல இரும்பாலான கன்னு. அந்த கன்னை யூஸ் பண்ணி 23 மைல் தள்ளி இருக்கிற டார்கெட்டை கூட கரெக்டா அடிக்க முடியும். சோ ஜெர்மன்ஸ் அந்த கன்னை யூஸ் பண்ணி தாறுமாறா ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சோ அவ்வளவு பெரிய அந்த இரும்பு கன்னை காலி பண்ண ஒரே ஒரு கமாண்டோ போனாரு, என் கையில இருக்கே இந்த பவுடர் அது மேல கொட்டின உடனேயுமே அந்த கன்னே உருகி போயிடுச்சு. சோ அவ்வளவு பெரிய அந்த கன்னுக்கே இந்த நிலைமை அப்படின்னா ஃபேக்டரியில இருக்கிற கதவுகள்லாம் பாவம் குழந்தை மாதிரி. சோ ரெடியாரு நைட்டு போயிட்டு நம்ம அந்த கெமிக்கலை கொண்டு வரலான்னு இவங்க ஒரு பிளான போடுறாங்க. இந்த நேரத்துல வால்டரோட ஒய்ஃப் ஸ்கைலர் இருக்காங்களே, அவங்க மேரி கொடுத்த அந்த எக்ஸ்பென்சிவான பொருளை ஒரு ஸ்டோர்ல போய் விற்க போறாங்க. அதை பார்த்த உடனே அந்த ஸ்டோர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஸ்கைலரை ஓரமா உட்கார வச்சு, மேடம் ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க இல்லைன்னா போலீஸ்க்கு கால் பண்ணிடுவோம். என்ன உண்மை? எங்க கடையில இருந்து திருடின பொருளை எங்க கிட்டே கொண்டு வந்து விக்கிறீங்க பாத்தீங்களா? ஐயோ நான் ஒன்னும் திருடல, இது எனக்கு கிஃப்டா வந்தது, பாருங்க நான் பிரெக்னெண்டா இருக்கேன், எனக்கு கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா யாரு கிஃப்ட் கொடுத்தது, அவங்க பேரை சொல்லுங்க. ஸ்கைலருக்கு அவங்க சிஸ்டரை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு தோணல, அதனால ஐயோ எனக்கு மூச்சு விட முடியல, வயித்துல குழந்தை வேற இருக்கு, எனக்கு குழந்தை இங்கேயே பிறக்கும் போலன்னு அப்படியே ஒரு சீனை போடுறாங்க. பயந்து போய் ஸ்கைலரை அவங்க விட்டுறாங்க, ஏன்னா பொருள் கிடைச்சிருச்சுல அவங்களுக்கு. வெளியே வந்த உடனே ஸ்கைலர் மேரிக்கு கால் பண்றாங்க, ஆனா கால் போகல, வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்ப முடியும். மேரி செருப்பால் அடி நாயை, என்ன வேலை பண்ணிருக்க நீ, உடனே நீ வீட்டுக்கு வா, உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி மேரியும் வராங்க, மேரிய போட்டு செம்ம திட்டுறாங்க ஸ்கைலர், ஏன்னா மேரி தான் அந்த பொருளை திருடி இருக்காங்க. சோ நைட் டைம் ஆகுது, நம்ம வால்டரும் ஜெசியும் அந்த கெமிக்கல் இருக்கிற ஃபேக்டரிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் ரவுண்ட்ஸ் போய்கிட்டே இருக்காரு, அதுவும் கோல்ஃப் கிளப் வண்டியில. சோ நம்மள
அதை தாண்டி அவர் போனதுக்கு அப்புறம் திரும்ப வரதுக்குள்ள டக்குன்னு போயிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அந்த செக்யூரிட்டியும் அவங்கள தாண்டி போயிடுறாரு. ஆனா சடனா திரும்ப வந்துடுறாரு. ஏன் அவன் திரும்ப வரான்னு புரியல. பார்த்தா அவருக்கு அர்ஜென்ட்டா கக்கா வந்திருக்கு. அதனால பாத்ரூமை யூஸ் பண்றாரு. வேற வழியே இல்ல, கக்கூஸ்லயே வச்சு இவனை கட்டி போட்டுடலான்னு அப்படியே கயிறு எடுத்து அந்த கக்கூஸ் டோரை ஓபன் பண்ண முடியாத மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் இவங்க நேரா அந்த கெமிக்கல் இருக்கிற ரூமுக்கு போறாங்க. ஆனா அதை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. வால்டர் கிட்ட தான் அந்த பவுடர் இருக்கே, அது அந்த டோர் மேல வச்ச உடனே ஒண்ணுமே ஆகல. என்னையா என்னமோ வச்ச உடனே உருகிடும்னு சொன்னா ஒன்னும் ஆகல. அட கிறுக்கா, இதை பத்த வைக்கணும்டா, அப்பதான்டா அது உருகும்னு சொல்லி டார்ச் எடுத்து அப்படியே பத்த வைக்கிறாரு. அந்த பவுடர் அப்படியே தகன்னு எரிஞ்சு அந்த டோரே உருகிடுது. அப்புறம் உள்ள போயிட்டு அந்த கெமிக்கலை எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. பாவம் அந்த செக்யூரிட்டி இன்னமும் அந்த பாத்ரூம்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு. சோ மெத்த உருவாக்கலான்னு அந்த வேன் எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா வேன் ஸ்டார்ட் ஆகவே இல்ல. வேற வழியே இல்ல, மெத்த இவங்க ஜெர்சியோடைய வீட்டு பேஸ்மெண்ட்ல தான் உருவாக்கணும். பொருள் எல்லாம் கொண்டு போறாங்க. ஒரு ஜெர்சி பசுவை கூட வேலை வாங்கிடலாம் போல, இந்த ஜெர்சியை வேலை வாங்கவே முடியல, அந்த அளவுக்கு கொடூரம் பண்றாரு. சோ இப்போ இவங்க கிட்ட எல்லா பொருளும் இருக்கு. வால்டரும் மெத்த உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு 4 பவுண்ட் மெத்த உருவாக்கி அதோட டியூகோவையும் பார்க்க ரெடி ஆகுறாங்க. சோ டியூகோவும் வராரு. வால்டர் உருவாக்குன அந்த மெத்த பார்க்கும் பொழுது, முன்னாடி நீ கொடுத்தது நல்லா வெள்ளை கலர்ல கிறிஸ்டல் கிளியரா இருந்ததே, இந்த மெத்த இன்னும் கொஞ்சம் ப்ளூவா இருக்கு அப்படின்னா இது நார்மல் மெத்தா, இதுக்கெல்லாம் நான் அவ்வளவு பணம் தரமாட்டேன். இங்க பாரு எல்லாமே சேம் மெத்த தான், என்ன காம்பினேஷன் வேற பண்ணதுனால கலர் மட்டும் மாறி இருக்கு, வேணா நீ டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்ல டியூகோவும் அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. தலைக்கு ஏறுது போதை. சோ பேசுன மாதிரியே டியூகோவும் நிறைய பணத்தை கொடுக்கறாரு. நம்ம வால்டர் ஒயிட் கையிலயும் இப்ப பணம் கொட்டுது. அந்த டியூகோவும் நீயும் நானும் சேர்ந்து பணக்காரங்களாக போறோம் அப்படின்னு சொல்றாரு. டியூகோ கூட இருக்கிற ஒருத்தர், அதோட மறந்துடாதீங்க உங்க பாஸ் யாருன்னு. டியூகோவுக்கு எதுவும் புரியல. இப்ப எதுக்கட அந்த டைலாக் அவங்கள பார்த்து சொல்ற, அவங்க என்ன முட்டாளா? இல்ல டியூகோ, சும்மா சொன்ன, அவங்க முட்டாளெல்லாம் கிடையாது. அப்ப அவங்க முட்டாள் இல்லைன்னா நான் முட்டாளா? ஐயோ டியூகோ, நான் அப்படியும் சொல்ல வரல, அப்புறம் என்னடா சொல்ல வரேன்னு கூட இருக்கிற ஆளைய போட்டு கும்முன்னு குத்துறாரு. இதை பாக்குற இவங்க வாயடிச்சு போறாங்க. சரி சரி இதெல்லாம் கண்டுக்காதீங்க ஹைசன்பர்க், அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ணலாம், சரக்க கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு போட்ட ஆளை தூக்கிக்கிட்டு கார்ல ஏறி போய்கிட்டே இருக்காங்க. நம்ம வால்டரும் ஜெஸியும் அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைக்கோ கூட போயிட்டு நம்ம பிசினஸ் டீல் போட்டிருக்கோமே, விளங்குமா அப்படின்னு அந்த இடத்த விட்டு பொறுமையா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த இடத்துலயே சீசன் 1 மொத்தமா முடியுது. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே. ஏன்னா இப்பதானே உள்ளே இறங்கிருக்காங்க. இதுக்கப்புறம் வால்டர் ஒயிட்டோட லைஃப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த உலகத்துடைய மிக மோசமான ஒரு ஆளா அவர் எப்படி மாறுறாருன்னு அடுத்தடுத்த சீசன்ல பார்க்கலாம். சோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உங்க ஃபிலிம் ரோல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.